ஓகே. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரே ஒரு டைம் வந்து ரீகேப் மாரி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ கான்ட்ராக்ட் அப்படின்றது நார்மலா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கிளியரா டிஃபைன் ஆயிருக்கணும். ஸோ எந்த ஒரு கன்ஃப்யூஷன்ஸும் அதோட டெர்ம்ஸ்லயோ, கண்டிஷன்ஸ்லயோ இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி அ இந்த ஒரு 2 விஷயத்த ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக, கான்ட்ராக்ட்ட ரெகுலேட் பண்றதுக்காக நமக்கு வந்துட்டு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல எனாக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆஃபர்னா என்ன அப்படின்றது பார்த்தோம். ஸோ ஆஃபர ப்ரப்போசல் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃபருக்கு வந்துட்டு திரும்பி அக்செப்டன்ஸ் வரணும். ஸோ ஒரு ஆஃபருக்கு எப்போ திரும்ப அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதோ, அப்போ அது வந்துட்டு ப்ராமிஸா மாறும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதோட செக்ஷன்ஸ் நம்ம கூடவே பார்த்தோம். அண்ட் ஒரு ப்ராமிஸ்க்கு எப்போ 2 சைட்ல இருந்துமே கன்சிடரேஷன் இருக்கோ, இப்போ இவங்களால இவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கணும், இவங்களால இவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கணும். ஸோ அப்படி 2 சைடுமே வந்து கன்சிடரேஷன் எப்போ கிரியேட் ஆகுதோ, அப்போ அந்த ப்ராமிஸை நம்ம வந்துட்டு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த அக்ரிமெண்ட் எப்போ லாவால என்ஃபோர்ஸ் ஆகுதோ, அப்போ அது கான்ட்ராக்டா மாறும். ஓகேவா? ஒரு அக்ரிமெண்ட் எப்போ என்ஃபோர்ஸபிள் பை லாவோ, அப்போ அது கான்ட்ராக்டா மாறும். கான்ட்ராக்டா மாறினதுக்கு அப்புறம் இஃப் சீசஸ் டு பி என்ஃபோர்ஸபிள் அப்படின்னா, அதாவது சீசஸ்னா ஸ்டாப்ஸ் தெரியும்ல. ஸோ எப்போ என்ஃபோர்ஸ் ஆகிறது வந்துட்டு ஸ்டாப் ஆகுதோ, ஒரு லாக்குள்ள அது எப்ப வராம அது போகுதோ, எப்ப அது ஸ்டாப் ஆகுதோ, அந்த ஒரு செகண்ட்ல இருந்து அது வந்து வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி அது மாறிடும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்ட்ராக்டோட இன்ட்ரடக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆஃபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒருத்தங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், அதுக்கு இன்னொருத்தங்க இருக்கணும். ஸோ எதெல்லாம் வந்து வேலிட் ஆஃபர், ஸோ டெஃபினிஷன் பார்த்தோம். எதெல்லாம் வேலிட் ஆஃபர் அப்படின்னா சிடிசிஎஃப். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து கிளியரா இருக்கணும், அதோட டேர்ம்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கணும், டெஃபினட்டா இருக்கணும், கம்ப்ளீட்டா இருக்கணும், ஃபைனலா இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ நாட் வேக்யூனா கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே இல்லாம கிளியரா இருக்கணும் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஃபரி கிட்ட அதை வந்துட்டு அவங்க கரெக்டா போய் சொல்லியிருக்கணும் அப்படின்றது பார்த்தோம். ஸோ ஓரலாவும் இருக்கலாம், இருக்கலாம், ரைட்டிங்காவும் இருக்கலாம் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆஃபரோட டேர்ம்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ்டாவும் இருக்கலாம், இம்ப்ளைடாவும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ டேர்ம்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் இம்ப்ளைட், ஆஃபர் ஸ்பெசிஃபிக் அண்ட் ஜென்ரல், இது ரெண்டுத்துக்கும் யூ ஷுட் நோ த டிஃபரன்சஸ். ஓகேவா? ஸோ டேர்ம்ஸ் அப்படின்றது உள்ள இருக்கிற கண்டிஷன். இந்த கான்ட்ராக்ட்குள்ள நீங்க வந்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்க ஒரு ரைட்டிங்காவோ இல்ல ஓரலாவோ பாயிண்டா அவங்க கிட்ட சொல்லிடலாம். 2 பேரும் பேசிக்கலாம். ஸோ அது எக்ஸ்பிரஸ்டு டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு ஒரு விஷயம் பண்ணாலே அந்த விஷயத்துக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்குன்னு நமக்காவே தெரியணும். நான் சொன்ன மாதிரி ஸோ டேர்ம்ஸ் அப்படின்றது எக்ஸ்பிரஸ்டாவும் இருக்கலாம். ஐம் ரிப்பீட்டிங், யார் இன்டரப்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க அப்பவே மைக் ஆன் பண்ணி எனக்கு சொல்லிடுங்க. நீங்க சாட்ல சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகே. என்னால அதை பார்க்க முடியாது, நான் இந்த பேஜ்ல இருக்கிறதுனால. ஓகே. ஸோ டேர்ம்ஸ் அப்படின்றது எக்ஸ்பிரஸ்டாவும் இருக்கலாம், இம்ப்ளைடாவும் இருக்கலாம். நீங்க பேசிக்கலாம், இந்தந்த டேர்ம் தான் நம்ம கான்ட்ராக்ட்ல இருக்கு, இந்தந்த கண்டிஷன்ஸ் நம்ம கான்ட்ராக்ட்ல இருக்குன்னு. இம்ப்ளைடு டேர்ம்ஸ் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் போறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு யாரும் உங்ககிட்ட வந்து இது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்காவே தெரியும், ட்ரெஸ் எடுத்தா நீங்க பில் போடணும், அந்த காசை வந்துட்டு கரெக்டா பே பண்ணணும். இது எல்லாமே உங்களுக்காவே தெரியும். ஸோ இதெல்லாம் அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கு, அந்த அந்த கடைக்காரங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு கான்ட்ராக்ட்குள்ள இருக்கிற இம்ப்ளைடு டேர்ம்ஸ் அது. மறைமுகமா உங்களுக்கே தெரியும். நீங்க யாராவது வந்து உங்ககிட்ட இதை சொல்லணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ டேர்ம்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ்டாவும் இருக்கலாம், இம்ப்ளைடாவும் இருக்கலாம் ஒரு கான்ட்ராக்ட்ல. ஆஃபர் வந்து ஸ்பெசிஃபிக்காவும் இருக்கலாம், ஜென்ரலாவும் இருக்கலாம். நீங்க போய் ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தங்க கிட்ட போயிட்டு நான் இதை உங்களுக்காக ப்ராமிஸ் பண்றேன், திருப்பி நீங்க எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட வெப்சைட்ல போட்டு, இல்லைன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்டா போட்டு ஜென்ரலா யார் வேணா வந்து என்கிட்ட இதை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது நான் தருவேன், திருப்பி நீங்க எனக்கு இந்த காசு தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு திருப்பி இந்த ப்ராடக்ட் தருவேன் அப்படின்னு நீங்க வந்துட்டு ஜென்ரலா, அதாவது ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு நீங்க வந்துட்டு ஆஃபர் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வேலிட் ஆஃபர் அப்படின்றதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் வந்துட்டு எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, ஒரு ஆஃபர்
நான் பண்ணிட்டேன், ஒரு ப்ரப்போஸ் நான் பண்ணிட்டேன்னு நீங்க எப்ப சொல்லிக்க முடியும்னா, அந்த நீங்க யார்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்களோ அவங்களோட நாலேஜ்க்கு அது போறப்போ, அவங்களுக்கு அது தெரியறப்போ தான், நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். ஸோ ரெவகேஷன் ஆஃப் ஆஃபர் வந்துட்டு எப்ப கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றது நம்ம நட்ஷெல்ல பார்க்கலாம். ஸோ அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்துட்டு அக்செப்டிங் ஆர் அக்ரீயிங் டு அ ப்ரப்போசல். அவ்வளவுதான். ஒரு ப்ரப்போசலை அக்செப்ட் பண்றோம், இல்ல அவங்க சொல்றதுக்கு நம்ம ஒத்துக்கிறோம். ஸோ இதுதான் அக்செப்டன்ஸ். இந்த அக்செப்டன்ஸ் வேர்ட்ஸ்ல இருக்கலாம், ஆக்ட்ஸ்ல இருக்கலாம். ஸோ எதுல வேணாலும் இருக்கலாம். இது கண்டிப்பா அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைடா இருக்கணும். அவங்க சொல்றத நீங்க அப்படியே ஒத்துக்கணும். அவங்க தான் ப்ராமிசர், அவங்க தான் ப்ரப்போசர், அவங்க தான் ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க. அவங்க சொல்றது பிடிச்சிருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா நீங்க வந்துட்டு அது வந்து வேணான்னு சொல்லிட்டு நீங்க ரிஜெக்ட் பண்ணிடணும். நீங்க ஒரு கண்டிஷன் உள்ள போடக்கூடாது. ஸோ குவாலிஃபைட் அக்செப்டன்ஸ் இருக்கக்கூடாது. அன்குவாலிஃபைடா இருக்கணும். ஸோ ஐ மீன் நீங்க வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் வைக்கக்கூடாது. நீங்க இதை பண்ணீங்கன்னா நான் உங்களுக்காக இதை அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஸோ அன்குவாலிஃபைடா இருக்கணும்ன்றாங்க. ஸோ ஆஃபர் வென் அக்செப்டட் பிகம்ஸ் ப்ராமிஸ். இது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஸோ அவ்வளவுதான். செக்ஷன் 4ல கம்யூனிகேஷன் பத்தி பேசுவாங்க. செக்ஷன் 5ல ரெவோகேஷன் பத்தி பேசுவாங்க. ஸோ அந்த நட்ஷெல்ல பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் வந்துட்டு ப்ரப்போசருக்கும் சரி, அக்செப்டருக்கும் சரி. ஸோ 2 பேத்துக்குமே எப்போ முடியும் அப்படின்னா, எப்போ அது வந்து நாலேஜ் ஆஃப் அக்செப்டர் இல்லையா? ஸோ அவங்க ஆஃபரி அக்செப்டார். ஸோ அவங்களோட நாலேஜ்க்கு எப்போ வருதோ அப்ப கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் கம்ப்ளீட் ஆயிடும். அக்செப்டன்ஸ் வந்துட்டு எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, அக்செப்டார் பொறுத்த வரைக்கும் நாலேஜ் ஆஃப் த ப்ரப்போசர். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஸோ நாலேஜ் ஆஃப் த ப்ரப்போசர் என்னால முடியுது. ஓகே. நாலேஜ் ஆஃப் த ப்ரப்போசர். இப்போ நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, யார் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு நான் அக்செப்ட் பண்ணணும். அப்பதான் நான் வந்து என்னோட கம்யூனிகேஷனை கரெக்டா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்க முடியும். ஸோ ப்ரப்போசர் அவரை பொறுத்த வரைக்கும் நான் அக்செப்ட் பண்ணணும்னு நினைச்சு நான் அதுக்கான முயற்சியை பண்ணி நான் அதை வந்து வெளியில விட்டுட்டேன். ஐ மீன் நான் வந்து ஒரு லெட்டர் மேபி எழுதி இல்ல ஒரு மெசேஜ் மேபி நான் சென்ட் பண்ணிட்டேன். அது அவங்கள போய் ரீச் ஆகுதோ இல்லையோ அது ஏன் கண்ட்ரோல்ல இருந்து வெளில போயிடுச்சு. ஓகே. ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் தி அக்செப்டார் அப்படின்ற மாதிரி அது மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தாலே கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ப்ரப்போசருக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் செக்ஷன் 4. செக்ஷன் 5ல நம்ம ரெவகேஷன் பார்த்தோம். ஓகேவா? ஸோ ரெவகேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு இந்த ஆஃபர் வந்து நான் கொடுக்க விரும்பல, நான் தெரியாம ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், நான் அதை திரும்ப எடுத்துக்க விரும்புறேன் அப்படின்னா, அப்ப அது அவங்க எவ்வளோ நாளுக்குள்ள எப்பக்குள்ள அவங்க அதை திரும்ப எடுத்துக்கணும் அப்படின்னா, பிஃபோர் கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் கம்ப்ளீட்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ரப்போசர். ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் கம்ப்ளீட்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ரப்போசர். ஓகேவா? ஸோ ரெவகேஷன் ஆஃப் ஆஃபர் யார் பண்ண முடியும்? ப்ரப்போசர் தானே பண்ண முடியும். ஸோ ப்ரப்போசரோட ஐ மீன் இங்க அவங்க பேசுறாங்க. ஓகே. ஸோ இந்த இடம் மீன்ஸ் எப்போ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி அந்த லெட்டரை வந்துட்டு அவங்க நமக்கு அனுப்புறாங்களோ, அவங்க அது அவங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலா எப்ப மாறுது, அவங்க கையில இனிமே இல்லை, இனிமே அது வந்து நம்மள வந்து சேர்ந்துரும். அது நம்மள ரீச் ஆச்சோ இல்லையோ. ஓகேவா? ஸோ எப்போ அது அவங்க பண்ணிட்டாங்களோ அப்பவே நமக்கு ரெவகேஷன் ஆஃப் ஆஃபருக்கான டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க லெட்டரை அனுப்பிட்டாங்க, அக்செப்ட் பண்ணி எழுதி அதை அனுப்பிட்டாங்க அப்படின்னாலே இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இல்ல என் ஆஃபரை நான் திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ ரெவகேஷன் இப்போ நம்ம ஏன் ஸ்பீடா போறோம்னா இது வந்து நம்ம ரீகேப் பாக்குறோம், அதனாலதான் ஸ்பீடா போறோம். ஓகே. ஸோ யாருக்காவது எங்கேயாவது ஏதாவது இது புரியல அப்படின்னா யூ கேன் ஸ்டாப். ஸோ ரெவகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் நான் ஒத்துக்கிட்டேன், பட் அதை நான் வந்து எப்ப திரும்பி எடுத்துக்கலாம், எந்த டைம்குள்ள நான் திரும்பி எடுத்துக்கலாம், நான் வேற ஒத்துக்கிட்டு நான் லெட்டர்லாம் வந்து எழுதி அனுப்பிட்டேன், அனுப்ப வேற செஞ்சுட்டேன். ஆனா இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் அக்செப்டார் இல்லையா? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் எப்ப கம்ப்ளீட் ஆகும்னா, எப்போ நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்றது வந்து ப்ரப்போஸ் பண்ணவங்களோட நாலேஜ்க்கு போதோ, எப்ப அவங்களுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்மா தெரியுதோ, நான் எப்ப அவங்க கிட்ட போய் சொல்றேனோ அப்ப என்னோட கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். அங்க அந்த பாயிண்ட் வரைக்குமே கொண்டு போக கூடாது ஆக்சுவலா. அதுதான் அவங்க சொல்றாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, நான் போய் அவங்க கிட்டே ஸ்ட்ரைட்டா போய் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், நான் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டாலோ, உங்க ப்ராமிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாலோ, ஆர்எல்ஸ் நான் எழுதின லெட்டர் அவங்கள போய் ரீச் ஆயிடுச்சு, அது அவங்க கைக்கு போயிடுச்சு அப்படின்னாலோ, அதுக்கப்புறம் இல்ல இனிமே நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு என்னோட அக்செப்டன்ஸை ரெவகேட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளவுதான். இது வந்துட்டு எப்போ கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்ஸ் அகேன்ஸ்ட் ப்ரப்போசர், இது வந்துட்டு கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் அகேன்ஸ்ட் அக்செப்டர். அவ்வளவுதான். இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஃபருக்கு ப்ரப்போசர், அக்செப்டன்ஸ்க்கு அக்செப்டர். ஸோ அவ்வளவுதான். அடுத்தது வந்து அக்செப்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இருக்கணும், என்ன இருக்க கூடாது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அக்செப்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரலாவும் இருக்கலாம், அதுக்கப்புறம் ரைட்டிங்காவும் இருக்கலாம், அதே மாதிரி எக்ஸ்பிரஸ்டாவும் இருக்கலாம், இம்ப்ளைடாவும் இருக்கலாம். இப்போ அவர் வந்து ஒருவேளை நீங்க வந்து லெட்டர்ல எழுதிதான் எனக்கு வந்து நீங்க உங்களோட அக்செப்டன்ஸை சொல்லணும், இல்ல நேர்ல வந்துதான் நீங்க சொல்லணும், இல்ல எனக்கு இமெயில்ல தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ற ஒருத்தர் அதை சொல்லிட்டாரு அப்படின்னா, ஒரு ப்ரெஸ்கிரைப்டிவ் மெத்தட் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ணணுமே தவிர, நம்ம வேற மெத்தட்ல அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ இது அக்செப்டன்ஸா ஆகாது. ஓகே, அப்போ அது அக்செப்டன்ஸே கிடையாது. அது அக்செப்டன்ஸ் ஆனாதான் அது அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ராமிஸ், அக்ரிமெண்ட், என்ஃபோர்ஸ் ஆச்சுன்னா கான்ட்ராக்ட் அப்படின்னு போகும். ஸோ அந்த இடத்துல அந்த அக்செப்டன்ஸே ஸ்டாப் ஆயிடும். அடுத்தது வந்துட்டு நம்ம பார்த்தது தான் அன்குவாலிஃபைடா இருக்கணும், அப்சல்யூட்டா இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் இருக்கக்கூடாது. அதான் நம்ம வந்து ஒரு கண்டிஷன் ஒன்று போடக்கூடாது அப்படின்றது பார்த்தோம். ஒரு குவாலிஃபிகேஷன் வைக்கக்கூடாது, ஒரு கண்டிஷன் போடக்கூடாது அப்படின்றது நம்ம பார்த்தோம். கவுண்டர் ஆஃபர், இப்ப நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க திரும்ப ஒரு ஆஃபர் நமக்கு கொடுக்கலாம். அதை நம்ம அக்செப்டும் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். அப்படி ஒண்ணு நடக்கவே கூடாது அப்படின்னு லா சொல்லல. நம்ம ஒரு ஆஃபர் பண்றோம்னா திரும்ப அவங்க வந்துட்டு ஒரு ஆஃபர் பண்ணலாம், அது ஆஃபரா இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தது வந்துட்டு கம்யூனிகேட்டட் டு தி ஆஃபரர். இப்ப நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ப்ராப்பரா கம்யூனிகேஷன் நடக்கணும் இல்லையா? ஸோ வேலிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆஃபர்லயே நம்ம இதை பார்த்தோம். கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பரா ஆஃபரி கிட்ட போகணும். அதே மாதிரி அக்செப்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் ப்ராப்பரா ஆஃபரார் கிட்ட போகணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம யார்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோமோ அவங்க சைலண்டா இருந்தாங்கன்னா அது வந்து அக்செப்டட், அவங்க வந்து எஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ சைலன்ஸ் அப்படின்றது வந்துட்டு அக்செப்டன்ஸா ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? ஸோ அது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மேபி இது எம்சிக்யூல டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடியில டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்செப்ட் பிஃபோர் டைம் பீரியட் கிவன். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து 6 மாசம் வரைக்கும் இருக்கு, இந்த 6 மாசத்துக்குள்ள நீங்க எப்ப வேணா வந்து எங்ககிட்ட நீங்க உங்களோட எஸ் சொல்லலாம், இல்ல நோ சொல்லலாம், நீங்க என்ன வேணா சொல்லலாம் அப்படின்னா அந்த 6 மாசத்துக்குள்ள வந்து நம்ம எஸ் சொல்லிடணும். 6 மாசத்துக்கு அப்புறம் போய் நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்க அப்ப அதை வந்து உங்களோட ஆஃபர் டைம் லேப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது அக்செப்டன்ஸ்னு எடுத்துக்க மாட்டாங்க. அக்செப்டன்ஸாவே எடுத்துக்கலன்னா அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகாது. ஓகேவா? இவ்வளவுதான் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? சோ இது வரைக்கும் ஓகேவா? புரிஞ்சுதா? நான் பேசினது கேட்டுச்சா? இதுக்கப்புறம் தான் நம்ம இனி புதுசா பார்க்க போறோம். இது வரைக்கும் ஓகேனா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஓகேக்கா. ஓகே, ஓகேங்கா. ஓகேப்பா. இப்போ நம்ம வந்து பார்க்க போறது வந்து ஒரு முக்கியமான செக்ஷன் 10. ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர் த செக்ஷன் 2 பிகாஸ் இது இந்த சாப்டரோட கோர் டாபிக். ஓகேவா? நீங்க ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி கேட்குறாங்க, இல்ல உங்களுக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னே வந்து லைட்டா தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா கூட செக்ஷன் 10ல அது வந்து நின்னாதான் அது ஒரு கான்ட்ராக்டே. அது கான்ட்ராக்டா இருந்தாதான் நீங்க ஃபர்தராவே அவன் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க. ஓகேவா? ஸோ செக்ஷன் 10 அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னா ஒரு வேலிட் கான்ட்ராக்ட்ல என்னென்னலாம் இருக்கணும். செக்ஷன் 10க்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் வந்தா மட்டும்தான் அது வேலிட் கான்ட்ராக்ட். வேலிட் அண்ட் வாய்ட் இந்த ரெண்டும் ஆன்டனிம்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு கான்ட்ராக்ட் வேலிடா இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த கான்ட்ராக்ட் வாய்டா மாறிடும். ஓகேவா? தேர்ஸ் நோ இன் பிட்வீன். ஓகே, வாய்டபிள் கான்ட்ராக்ட் ஒன்று வரும். ஸோ அது வந்து இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அது வந்து ஒரு தனி டாபிக். ஓகேவா? ஸோ ஒரு கான்ட்ராக்ட் வேலிடா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது வாய்டா மாறிடும். வாய்ட் மீன்ஸ் அது கான்ட்ராக்டே இல்லை அப்படின்னு ஆயிடும். ஓகேவா? ஸோ வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்றதுக்கு ஜென்ரலா 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ கன்சென்ட். ஸோ ஃப்ரீ கன்சென்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, அக்செப்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அக்செப்டன்ஸ் பத்தி தான் பேசுறாங்க. இப்போ ஒருத்தங்க வந்து நீங்க ஒருத்தங்க கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றீங்கன்னா அவங்க திரும்ப உங்களுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா அது அவங்க மனசார பண்ணணும். ஓகேவா? ஸோ அக்செப்டன்ஸ்க்கான வேலிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா கூட இன்னொரு விஷயம் அவங்க எக்ஸ்ட்ராவா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த விஷயம் தான் ஃப்ரீ கன்சென்ட். ஸோ ஃப்ரீ கன்சென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா இப்போ ஒரு ஒரு ப்ரப்போசலுக்கு ஒருத்தங்க அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க அதை அவங்களா பண்ணணும். அவங்களுக்கு அவங்களோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி அதை அவங்க ரிசர்ச் பண்ணி இல்ல மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு இதை நான் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு அதை அவங்க பண்ணணும். அது இல்லாம நீங்க போய் ஒருத்தங்களை கம்பல் பண்ணியோ
இல்ல மிரட்டியோ, இல்லன்னா வந்து பொய் சொல்லியோ, ஒரு ஒரு ப்ராமிஸ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக பொய் சொல்லியோ, ஒரு விஷயத்த நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லி, அவங்கள மிரட்டி, இல்ல கம்பல் பண்ணி நீங்க அவங்களோட அக்செப்டன்ஸ வாங்கக்கூடாது. ஸோ அவங்களோட கன்சென்ட் ஃப்ரீயா இருக்கணும். ஓகேவா? எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் அந்த கன்சென்ட்ட போய் அவங்கள பாதிக்கக் கூடாது. ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்தது லாஃபுல் கன்சிடரேஷன். ஸோ நம்ம பார்த்தோம் அக்ரீமெண்ட்க்கு அப்புறமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பே 2 பேரும் 2 பேத்துக்குமான கன்சிடரேஷன் இருக்கணும். ஓகேவா? கன்சிடரேஷன் இருந்தா தான் அது வந்து அடுத்தது வந்து நம்ம அது வந்து என்ஃபோர்ஸபிளா ப்ராமிஸ்க்கு அப்புறம் பார்த்தோம். ப்ராமிஸ் அண்ட் தென் கன்சிடரேஷன் ஃபார்ம் ஆனும். அப்பதான் அது அக்ரீமெண்டாவே மாறும். இல்லையா? ஸோ அக்ரீமெண்டா மாறினா தான் நம்ம கான்ட்ராக்ட்குள்ளேயே முடியும். ஸோ கன்சிடரேஷன் அப்படிங்கிறது மஸ்ட். ஓகேவா? அது மணியாவும் இருக்கலாம், ஆக்டாவும் இருக்கலாம். என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா கன்சிடரேஷன்ன்றது மஸ்ட். அது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஆனா அந்த கன்சிடரேஷன் லாஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? ஸோ இல்லீகலா ப்ராஹிபிட்டட் ஆக்டிவிட்டிலயோ அந்த மாரி எதுவுமே நீங்க இத பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்காக திருப்பி எதையாவது கடத்திட்டு வந்து தரேன், எதையாவது திருடிட்டு வந்து தரேன், அப்படிங்கிற மாரி ஒரு கன்சிடரேஷன் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட். நீங்க எதுக்காக வந்து இந்த கான்ட்ராக்ட்ட போடுறீங்களோ, எந்த ஒரு நீங்க வந்து பர்ச்சேஸ்க்காக போடலாம், சேல்க்காக போடலாம், இல்ல ஒரு ரியல் எஸ்டேட்க்காக நீங்க நீங்க எதுக்காக போட்டீங்கனாலும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து லாஃபுல்லா இருக்கணும். ஒரு இல்லீகலா ப்ராஹிபிட்டடா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3ம் வந்து உங்களோட ஜெனரல் பாயிண்ட். இந்த 3த்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட்ட நீங்க வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னே சொல்ல முடியாது. அது வந்து வாய்டா மாறிடும். ஓகே. ஸோ இது போக நீங்க இந்த அடிஷனல் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 பாயிண்ட்டும் இந்த அடிஷனல் பாயிண்ட்ஸ்குள்ளேயே வந்துரும். இங்க எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட்ன்னு உங்களுக்கு கொஸ்டினே கேட்பாங்க. அப்ப நீங்க இது எல்லா பாயிண்ட்டுமே எழுதுற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆஃபர்ன்னு ஒண்ணு இருக்கணும். அதுக்கு அக்செப்டன்ஸ்ன்னு ஒண்ணு இருந்து அது அக்ரீமெண்ட்டா மாறிடணும். இல்லையா? ஸோ ஆஃபர் வென் அக்செப்டட் பிகம்ஸ் அ ப்ராமிஸ். ப்ராமிஸ் வென் ஃபார்ம்ஸ் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர் பிகம்ஸ் அன் அக்ரிமெண்ட். இல்லையா? ஸோ அந்த அக்ரிமெண்ட்ன்ற ஸ்டேஜ் வரைக்கும் அது கண்டிப்பா வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த அக்ரிமெண்ட்ன்ற ஸ்டேஜ் வரைக்கும் எதுவும் மிஸ் ஆகாம வந்திருக்கணும். அதுக்கப்புறமா இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஸ். ஓகேவா? இப்போ ரெண்டு ரெண்டு ஒரு ஏ அண்ட் பி ஒரு கான்ட்ராக்ட்குள்ள போறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? பார்ட்னர்ஸா மாறிடுவாங்க. இல்ல ப்ரப்போசர், அக்செப்டர் இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? அந்த 2 பேத்துக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் லீகலா இருக்கணும். ஓகேவா? அவங்க 2 பேருமே இந்த கான்ட்ராக்டால வரப்போற லீகல் கான்சிக்வன்சஸ ஐ மீன் இப்போ இப்போ 2 பேரும் சேர்ந்து மணி மேக் பண்றாங்கன்னா டாக்ஸ் பே பண்ணணும் இல்லையா? சோ அப்ப அங்க ஒரு ஆப்ளிகேஷன் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி வர அந்த லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே 2 பேருமே பாண்ட் பண்ணிக்கணும். 2 பேத்துக்குமே அந்த பொறுப்பு இருக்கணும், தெரியணும். சோ இதுதான் அந்த கிரியேட் லீகல் ரிலேஷன்ஸ்க்கான அர்த்தம். ஓகேவா? சோ அடுத்தது மேல இருக்கிற 3 பாயிண்ட்ஸையும் வரிசையா எடுத்து எழுதிக்கோங்க. மேல இருக்கிறது என்னென்னன்னா ப்ரீ கன்சென்ட், லாஃபுல் கன்சிடரேஷன், லாஃபுல் ஆப்ஜெக்ட். சோ இந்த 3 பாயிண்ட்ஸையும் வரிசையா எடுத்து எழுதிக்கோங்க. இந்த 3 இருக்கணும். நம்ம அது என்னன்னு பார்த்துட்டோம். பர்சன்ஸ் கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட். இது என்ன நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப நான் சொல்லணும் அப்படின்னா, பர்சன்ஸ் கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட் அப்படின்றது என்னன்னா, சோ 2 பேர் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னா, அந்த 2 பேத்துக்குமே வந்து கான்ட்ராக்ட் போடுறதுக்கான ஒரு கம்பீட்டன்சி இருக்கணும், ஒரு எபிலிட்டி இருக்கணும், ஒரு நாலேஜ் இருக்கணும். ஓகேவா? சோ ஒருத்தங்க வந்து மைனராவோ, இல்ல இன்னொருத்தங்க மேஜராவோ அப்படி கான்ட்ராக்ட் போட முடியும். பட் அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈக்குவலா ஷேர் ஆகாது. மேஜர் மட்டும் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? வெறும் 2 மைனர் சேர்ந்து கான்ட்ராக்ட் போட முடியாது. இல்ல ஒரு மைனர் கிட்ட நீங்க வந்து அவங்களுக்கு அது என்னன்னே புரியாம இருக்கிறப்ப நீங்க போய் கான்ட்ராக்ட் போட முடியாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க நடக்கக்கூடாது. இப்போ சில பேர் வந்து அன்சவுண்ட் மைண்டா இருப்பாங்க. அன்சவுண்ட் மைண்ட் மீன்ஸ் அவங்களுக்கு மென்டலா ஏதாவது அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. மென்டலி சேலஞ்ச்டு பெர்சன்ஸா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பெர்சன்ஸ் கிட்ட அவங்களுக்கு மேபி நெறைய சொத்து இருக்கு. இல்ல அவங்க பேர்ல காசு வந்துட்டு இருக்குன்றதுக்காக அதுக்கு ஆசைப்பட்டு நம்ம போயிட்டு அவங்க கூட கான்ட்ராக்ட் போடுறது. சோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. சோ எப்பவுமே கான்ட்ராக்ட்குள்ள இருக்கிற பார்ட்டிஸ் வந்து கம்பீட்டன்ட்டா இருக்கணும். ஓகேவா? எபிலிட்டியோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் டெர்ம்ஸ் ஷுட் பி சர்டன். உங்க கான்ட்ராக்டோட டெர்ம்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிரஸ்டோ, இம்ப்ளைடோ சர்டனா இருக்கணும். இப்ப இப்ப இவ்ளோ நாள் இவ்ளோ, இதுக்கப்புறம் அது வந்து மாறிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்க 2 பேத்துக்குமே அது வந்து நல்லா தெரியணும். ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா இருக்கக்கூடாது. ப்ரிசைஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கான்ட்ராக்ட் ஷுட் நாட் பி இம்பாசிபிள் டு பி பெர்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க போடுற கான்ட்ராக்ட் வந்து அ ஒரு மாரி எப்படி சொல்றது? அன்நேச்சுரலாலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ சொல்றாங்கல்ல, இப்போ அ இப்போ
ஒருத்தங்க ஒரு பாய் போய் ஒரு கேர்ள் கிட்ட வந்து அவன் லவ் ப்ரப்போஸ் பண்றான் அப்படின்னாலே நான் உனக்காக அதை எடுத்துட்டு வந்து தருவேன், இதை எடுத்துட்டு வந்து தருவேன். சோ இந்த மாதிரி இந்த அதை வாங்கிட்டு வந்து தருவேன், இதை புடிச்சிட்டு வந்து தருவேன். சோ இந்த மாதிரி ஒரு அன்நேச்சுரலான விஷயம், நிலாவை புடிச்சிட்டு வந்து தருவேன். சோ இப்படி இருக்கக்கூடாது. ஒரு கான்ட்ராக்ட் நீங்க 2 பேரும் போடுறீங்க, பேசுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களால நடத்த முடியணும். ஓகேவா? சோ நடத்த முடியாத ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து கான்ட்ராக்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். So this is all about essentials of a valid contract. ஓகேவா? 2.1 முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் போலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். நான் பேசுறது கேட்கலன்னா சொல்லிடுங்க. எனக்கு கொஞ்சம் அது யோசனையாவே இருக்கு. கரெக்டா போதா இல்லையா அப்படின்றது. ஸோ பேசுறது கேட்கலன்னா யூ பெட்டர் டெல் இட் வெரி சூன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து வாய்ட் அக்ரிமெண்ட், வாய்ட் கான்ட்ராக்ட், இந்த விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ வாய்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற விஷயத்த செக்ஷன் 2Gல சொல்லியிருக்காங்க. வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓகே, வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற விஷயத்த செக்ஷன் 2Jல வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ட் அப்படின்னாலே அங்க ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஸோ தென் வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாய்ட் அக்ரிமெண்ட் அண்ட் வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்பவுமே அந்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை ஞாபகம் இருக்கணும். ஒரு ஆஃபர் when accepted becomes a promise, then forms consideration for each other, becomes an agreement. Agreement when enforceable by law becomes a contract. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு நல்லா தெரியணும். ஸோ இப்போ வாய்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிள் பை லா அப்படின்னா அது வந்து வேலிடா மாறிடும், ஒரு கான்ட்ராக்டா மாறிடும். ஓகேவா? அதே ஒரு அக்ரிமெண்ட் நீங்க என்ஃபோர்ஸ் ஆகுதா ஆகலையான்னு செக் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆயிடுச்சுன்னா அது கான்ட்ராக்டா மாறிடும். இல்ல அது ஆகாது அப்படின்னு உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. ஓகேவா? அப்போ அது என்ன ஆகும் அப்படி, அது அக்ரிமெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அக்ரிமெண்டா வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்ப அதை நம்ம என்ன சொல்வோம், அது என்ஃபோர்ஸ் ஆகாம போயிடுச்சு அப்படின்னா அப்ப அதை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல தான் அதை வாய்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ இங்க பாருங்க, an agreement not enforceable by law is said to be void. ஒரு அக்ரிமெண்ட் எப்போ வந்துட்டு லால வந்துட்டு என்ஃபோர்ஸ் ஆகாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சோ அப்ப அது வந்துட்டு வாய்டா மாறிடும், வாய்ட் அக்ரிமெண்டா மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஓகே, ஒரு அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸ் ஆகுதா ஆகலையான்னு செக் பண்றீங்க, என்ஃபோர்ஸ் ஆயிடுச்சு, அப்போ அது கான்ட்ராக்டா மாறிடும். கான்ட்ராக்டா மாறி ஒரு 3 மாசம் ஆச்சு. இதுக்கப்புறம் லா வந்து அது வேணான்னு சொல்லிடுச்சு. இல்ல லா நீங்க மேபி ஏதாவது ஒரு உங்களோட ஆப்ஜெக்ட்ல ஏதாவது தப்பு பண்றீங்க, இல்ல நீங்க தப்பு பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால அது என்ஃபோர்ஸ் ஆகுறது ஸ்டாப் ஆயிடுச்சு. சீசஸ் டு பி என்ஃபோர்ஸபிள்னா ஸ்டாப்ஸ் டு பி என்ஃபோர்ஸபிள் பார்த்தோம்ல நம்ம முன்னாடியே. ஸோ அது என்ஃபோர்ஸ் ஆகுறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அது கான்ட்ராக்டா இருந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அது கான்ட்ராக்டா தான் இருந்தது, அது அக்ரிமெண்ட் ஸ்டேஜ்லயே அது போயிடல. ஓகேவா? அது கான்ட்ராக்டா மாறி அதுக்கப்புறமா அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல அது எந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து அதை வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் வாய்ட் அக்ரிமெண்ட் அண்ட் வாய்ட் கான்ட்ராக்ட். அ கான்ட்ராக்ட் விச் ceases to be enforceable by law is void when it ceases to be enforceable. இதுதான் உங்களோட டெஃபினிஷன். இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் புரியுதுல்ல? சீசஸ்னா என்னக்கா? சீசஸ்னா ஸ்டாப் ஆகுறது. ஓகேக்கா. ஒரு கான்ட்ராக்ட் எங்க என்ஃபோர்ஸ் ஆகுறது ஸ்டாப் ஆகுதோ அங்கிருந்து அது வாய்ட் கான்ட்ராக்ட்னு நம்ம சொல்லிடுவோம். கான்ட்ராக்டாவே மாறுறதுக்கு முன்னாடி அது என்ஃபோர்ஸே ஆகல அப்படின்னு நமக்கு எங்க தெரியுதோ அதை நம்ம வாய்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வாய்ட் அக்ரிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு புல்லட். அக்கா இப்போ கன்சிடரேஷன் ஆமா, அக்ரிமெண்ட் குள்ளேயே வந்துரும். அப்போ கன்சிடரேஷன் வந்து இப்போ கன்சிடரேஷனே கேக்குது ஃபால்ஸா போயிருச்சுன்னா, அதாக்கா கன்சிடரேஷனே ஃபால்ஸ் ஆயிருச்சுன்னா அப்போ வந்து அது வாய்ட் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க, வாய்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. நீங்க அத வாய்ட் அக்ரிமெண்ட் கன்சிடரேஷனே நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து முன்னாடியே கன்சிடரேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அக்ரிமெண்ட் வரைக்குமே வராது ஃபர்ஸ்ட்.
ஓகேவா? ஓ உங்களுக்கு ஓகேக்கா. கன்சிடரேஷன் இல்லன்னா அது வந்து அக்ரீமெண்ட் வரைக்குமே வராது. அது ஒரு அக்ரீமெண்ட்டா இருந்து, அதுக்கப்புறம் அது கான்ட்ராக்ட்டாவோ மாறி, இல்ல அக்ரீமெண்ட் அது என்ஃபோர்ஸ் ஆகுற ஸ்டேஜ்லயே இருந்து, அதுக்கப்புறமா உங்களோட கன்சிடரேஷன் ஏதாவது தப்பா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கனாலோ, இல்ல உங்களுக்கு 2 பேத்துக்குமே கன்சிடரேஷன் போதுமான அளவுக்கு கிடைக்கலன்னு கண்டுபிடிச்சாங்கனாலோ, அத நீங்க வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் கன்சிடரேஷன் இல்லன்னா அது அக்ரீமெண்ட்டாவே வராது. ஓகேவா? ஸோ அது அக்ரீமெண்ட்ன்ற ரேஞ்சுக்கு வந்து, அதுக்கப்புறமா உங்களுக்கு கன்சிடரேஷன் இல்லன்றதுனால, அவங்க கன்சிடரேஷன் இல்ல அப்படிங்கிறத வந்து அவங்க வாய்ட் கான்ட்ராக்ட்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. நீங்க எப்படி எழுதினாலும் கரெக்ட் தான் அது. நீங்க வாய்ட் அக்ரீமெண்ட்னு எழுதினாலும் கரெக்ட் தான். கான்ட்ராக்ட்னு எழுதினாலும் கரெக்ட் தான். ஓகேக்கா. ஓகே. 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 இப்போ இஃப் கன்சிடரேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அன்லாஃபுல் இன் பார்ட். நான் பாயிண்ட் பண்றது தெரியுதா? ரொம்ப குட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்க புக்ல இருக்கும். நான் அப்படியே காப்பி பண்ணது தான். ஓகேவா? ஸோ செக்ஷன் 24, 25, 26, 27, 28, 29, 30. நீங்க அப்படியே இதை வரிசையா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். செக்ஷன் நீங்க எழுதியே ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட்ல செக்ஷன் 10ல வந்து நான் கண்டிப்பா நீங்க அதை எழுதிக்கணும்னு நான் சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா எழுதணுன்றது நான் சொல்றேன். ஸோ நீங்க அதை மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களால முடிஞ்சா நீங்க ரிமைண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு கண்டென்ட் மட்டும் ஞாபகம் இருந்தாலே போதுமானது. செக்ஷன் எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு மேபி 1 or 2 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒரு கான்ட்ராக்ட் வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்துட்டு லாஃபுல்லா இல்லைன்னாலே அது வாய்டுன்னு மாறிடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அது வந்து செக்ஷன் 23ல வரும். நம்ம அடுத்தது அத பார்ப்போம். அது ஒரு தனி செக்ஷனா குடுத்துருக்காங்க. அதனால இங்க நான் அத இன்சர்ட் பண்ணல. அது செக்ஷன் 23ல வரும். ஒரு ஒரு டோட்டல் ஆப்ஜெக்ட்டே வந்துட்டு உங்களுக்கு லாஃபுல்லா இல்லன்னா, அது வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக்ஷன் 23ல வந்துரும். செக்ஷன் 24ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கன்சிடரேஷனோ இல்ல ஆப்ஜெக்ட்டோ 2த்தையும் சேர்த்து தான் பேசுறாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து பாதி வந்து லாஃபுல்லா இருக்கு. மீதி பாதி வந்து அன்லாஃபுல்லா இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 24ல இங்க பாருங்க. இப்ப ஏ என்ன பண்றாங்க அப்படின்னா, ப்ராமிசஸ் பி இல்லீகல் மேனுஃபேக்சர் ஆஃப் ப்ராடக்ட் 1. ஓகே. சாரி, ஒரு லீகல் மேனுஃபேக்சர் ஆஃப் ப்ராடக்ட் 1. எனக்கு வந்து இந்த இந்த ப்ராடக்ட் 1 வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி ஏ சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ப்ராடக்ட் 2 வந்துட்டு இல்லீகல் டிராஃபிக் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தரேன். கடத்தி கொண்டு வந்து எடுத்துட்டு வந்து தரேன். ஸ்மகிள் பண்ணி எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட்டே வர வேண்டாம். ஓகேவா? ஸோ பாதி வந்து லாஃபுல்லா இருக்கு, மீதி பாதி அன்லாஃபுல்லா இருக்குன்னா, அந்த பாதி இருக்கிற கான்ட்ராக்ட வந்துட்டு நம்ம லீகல் கான்ட்ராக்ட்னு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஸோ மொத்தமாவே உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்துட்டு இல்லீகலா தான் இருக்குன்ற மாதிரி கன்சிடர் பண்ணி அதை நீங்க வந்துட்டு வாய்ட் அப்படின்னு நீங்க எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஃபுல்லாவே உங்களோட ஆப்ஜெக்டே வந்துட்டு அன்லாஃபுல்லா இருக்குன்னா செக்ஷன் 23ல வரும். இந்த மாதிரி பாதி லாஃபுல்லா இருந்து பாதி அன்லாஃபுல்லா இருந்ததுன்னா செக்ஷன் 24 படி நீங்க வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வாய்ட் அக்ரிமெண்ட் எழுதணும், கான்ட்ராக்ட் எழுதணும்னு ஏதாவது கன்ஃபியூஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு வாய்டுன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு புக்லயே வாய்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. செக்ஷன் 24 ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. அடுத்தது செக்ஷன் 25 அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன், அதையும் வாய்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சாரி, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதா காப்பி பண்ணாம பாத்துக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் நியூடோ பேக்டோ நான் ஆரிட்டோர் ஆக்ஷன். இது வந்து உங்களுக்கு எம்சிக்யூல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டேர்ம் உங்களுக்கு அப்படியே எழுதி இது என்ன சொல்லுது, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இஸ் வாய்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான அர்த்தம். நீங்க இத அக்ரிமெண்ட் பத்தி கன்சிடரேஷன் பத்தி ஏதாவது கொஸ்டின் வந்து நீங்க அதை எழுதுறீங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட் உள்ள இன்செர்ட் பண்ணலாம். நீங்க இதை ஞாபகம் வச்சுட்டு உள்ள இன்செர்ட் பண்ணலாம். ஒரு 2 தடவை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது ஞாபகம் வந்துடும். ஓகே. ஸோ கன்சிடரேஷன் இல்லாத அக்ரிமெண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சில எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ஷன் 25ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து எக்ஸெப்ஷன்ஸ் படிக்கிறீங்க. எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு அக்ரிமெண்ட்ல உங்களுக்கு கன்சிடரேஷனே இல்ல, ஒரு கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு கன்சிடரேஷனே இல்ல, எப்படி கொடுத்தாலுமே அது வாய்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நீங்க எழுதிடலாம். ஆனா சில விஷயத்துக்கு மட்டும் கன்சிடரேஷனே இல்லைன்னா கூட அதை நீங்க வாய்டுன்னு சொல்லக்கூடாது, அது வேலிட் கான்ட்ராக்டா மாறிடும் அப்படின்றது தான் எக்ஸெப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அது என்னென்ன கேசஸ் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஒரு 2 பேரு ஒரு விஷயத்த வந்து ரிட்டர்ன் பண்றாங்க, எழுதுறாங்க, அதை ரெஜிஸ்டர் பண்றாங்க அண்டர் எனி லா. ஓகேவா? ரெஜிஸ்டர் பண்றாங்க.
அண்ட் இது வந்து அண்ட் கண்டிஷன், ஆர் கிடையாது. ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, பண்ணி எப்படி சொல்றது, வெயிட், ஒரு ஏ அண்ட் பி இருக்காங்க, ஓகேவா? ஸோ ஏ அண்ட் பி என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் குள்ள போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி கன்சிடரேஷன் வேண்டாம் அப்படின்னு ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு எல்லாமே பண்றாங்க. திருப்பி அந்த ஒருத்தங்களுக்கு எதுவும் இன் ரிட்டர்ன் கிடைக்கல, ஓகேவா? ஸோ கிடைக்காம என்ன பண்றாங்கன்னா, அந்த கான்ட்ராக்டை ரைட்டிங்ல எழுதுறாங்க, அதை ரெஜிஸ்டர் பண்றாங்க, ஒரு லாக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்றாங்க. இது வரைக்கும் இருக்கு, இங்கே கன்சிடரேஷன் கிடையாது, ஓகேவா? இப்ப நான் செகண்ட் பாயிண்ட்டுக்கு போல, கண்டிஷனோட செகண்ட் பாயிண்ட்டுக்கு போல. ஸோ இப்ப இது வந்துட்டு வாய்டா வேலிடா அப்படின்னு கேட்டா, இப்ப வரைக்கும் இது வாய்டு தான். நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க எழுதுனா என்ன, ரெஜிஸ்டர் பண்ணா என்ன, நீங்க வந்து கன்சிடரேஷன் இல்லைங்க, அப்ப எங்களுக்கு தெரிஞ்சது வாய்டு தான் இல்லையா? ஸோ இப்ப வரைக்கும் அது வாய்டு தான். ஆனா இன்னும் ஒரு கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா, அப்போ அது வேலிட் கான்ட்ராக்ட் குள்ள போயிடும். அந்த கண்டிஷன் தான் ஆன் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அம்மா பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு, ஓகேவா? இப்போ அம்மாக்கு மட்டும் ப்ராப்பர்ட்டி கிடைக்குது. அம்மா திரும்பி காசு தருவாங்களா? அப்பாக்கு தரமாட்டாங்க இல்லையா? சோ அப்பாக்கு திரும்ப இன் ரிட்டர்ன்ல கன்சிடரேஷன் எதுவும் கிடைக்க போறது இல்லை இல்லையா? சோ இப்ப இந்த விஷயம் ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி அப்பா என்ன பண்றாருன்னா, அம்மா பேர்ல ஒரு வீடையோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ எழுதி கொடுக்குறாரு. இது எதனால நடக்குதுன்னா, நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷனால நடக்குது, ஓகேவா? சோ அப்பாக்கு அம்மா மேல இருக்கிற லவ்வால அஃபெக்ஷனால இந்த விஷயம் நடக்குது இல்லையா? சோ இப்படி நடந்துச்சு அப்படின்னா, அப்ப இந்த ஒரு விஷயம் வந்து கன்சிடரேஷனே இல்லைன்னா கூட இது வந்து உங்களுக்கு வந்து வாய்ட் கான்ட்ராக்ட்ல வராது. அப்பா வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் வந்து இந்த மாதிரி மாத்தி தந்துடுறேன். இந்த உயில் எழுதி வைக்கிறதெல்லாம் பண்றாங்க இல்லையா? அப்பா நம்ம பேர்லயே உயில் எழுதி வைக்கிறதெல்லாம் நடக்கும் இல்லையா? சோ இந்த விஷயம் எல்லாம் வந்து முன்னாடியே உயில் எழுதி வச்சுட்டாங்க, நம்ம திருப்பி இன் ரிட்டர்ன் எதுவும் கொடுக்க போறது இல்லை, அதனால அந்த உயில் எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகேவா? சோ இது நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல நடக்கிறதுனால இது வேலிட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சைட்ல பாருங்க, கிஃப்ட். இப்ப நீங்க வந்து ஒருத்தங்களுக்கு கிஃப்டா ஒரு விஷயம் கொடுக்குறீங்க, அந்த கிஃப்ட்டுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் எதுவும் இப்போ இன்டர்மீடியட் லெவல்ல நமக்கு குடிக்கல. இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கிஃப்ட்ன்ற மாதிரி இருந்தாலே உங்களுக்கு அங்க கன்சிடரேஷன் இருக்கு. கிஃப்ட்னா நம்ம கன்சிடரேஷன் வாங்கிட்டா கொடுப்போம், சும்மா தானே கொடுப்போம் இல்லையா? சோ கிஃப்ட்ன்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வாய்டு, இது நடக்கவே கூடாது. திருப்பி அந்த கிஃப்ட்டை பிடிங்கி யார் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ கிரியேஷன் ஆஃப் ஏஜென்சி அப்படின்றது என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஏஜென்சி ஒன்னு கிரியேட் பண்ணி அதுல வந்து இப்போ இந்த லாரன்ஸ் மாஸ்டர் அவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேர்ல இந்த ட்ரஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி அதுல ஃபண்ட் வந்துட்டே இருக்கும். அந்த ஃபண்ட் வந்து அவங்க அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா? சோ சேரிட்டபிள் சப்ஸ்கிரிப்ஷனும் அதே மாதிரி தான், அது நான் வரேன். சோ கிரியேஷன் ஆஃப் ஏஜென்சின்றது, இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஏஜென்சி கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு அந்த பசங்களுக்காக. இப்ப அவரை நம்பி அதுல அவங்க போடுற காசு எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு குழந்தைங்களுக்கு போற மாதிரி போயிட்டே இருக்கும். இப்ப இன் ரிட்டர்ன் இதுல லாரன்ஸ் மாஸ்டருக்கு ஏதாவது கிடைக்குதா, இல்ல அந்த காசு போடுறாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. ஆனா இது வந்து நடக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, சோ இது வந்து வாய்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசெல்லாம் திருப்பி அவங்க கிட்ட கொடுங்க, இப்படி ஒண்ணு நடக்கவே கூடாது. சோ டொனேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நடக்கவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சோ அது வந்து வேலிட் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்தது வந்துட்டு சேரிட்டபிள் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த சேரிட்டபிள் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது அதேதான். நீங்க வந்து இப்போ இந்த டிவில எல்லாம் கேக்குறாங்கல்ல, இந்த குழந்தைங்கள் எல்லாம் காட்டி நீங்க வந்து ஒரு மாசம் வந்து 800 நீங்க பே பண்ணீங்கன்னா, இந்த யுனெஸ்கோவோட ஆட் எல்லாம் வரும்ல, நீங்க மாசம் வந்து 800 900 பே பண்ணீங்கன்னா, 800 அபோவ் பே பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நீங்க வந்து ஒரு குழந்தையை காப்பாத்தலாம், சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ இப்ப நீங்க அவங்க கிட்ட ஒன்ஸ் நீங்க கால் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி அர்த்தம் ஆகும், ஓகேவா? சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து காசு வந்து மாசம் மாசம் அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா கூட அவங்க கால் பண்ணி உங்ககிட்ட கேட்பாங்க. சோ இன் ரிட்டர்ன் உங்களுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு கேட்டா கிடையாது. ஆனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுனால நீங்க வந்து ஒரு ஒரு குட்டி ஒரு அக்ரிமெண்ட் குள்ள போயிட்டீங்க அப்படின்றது தான் அர்த்தம். சோ இது வந்து வாய்டு, நான் வந்து தரமாட்டேன். ஐ மீன் நீங்க உங்க இஷ்டம் தான், நீங்க தரலாம் தராமலும் போலாம். ஆனா இது வந்து திரும்பி அந்த காசு வந்து உங்ககிட்ட தான் வந்து சேரணும், அவங்க கிட்ட அது இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த கோர்ட்டும் சொல்லாது. நான் இது வரைக்கும் போட்ட காசெல்லாம் எனக்கு திருப்பி தாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா சொல்லாது அப்படி, ஓகேவா? சோ இது வந்து வாய்ட்ல வராது, வேலிட்ல தான் வரும். சோ இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ், நீங்க கன்சிடரேஷன் இல்லாம நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஒரே கேஸ் தான், அப்படி பிரிச்சு பிரிச்சு ஒரு 3 பேர்ல சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போற 2 மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கலாம், ஓகேவா? டு காம்பன்சேட் சம்திங் விச் இஸ் ஆல்ரெடி டன் பை ப்ராமிசர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது என்ன அப்படின்னா, இப்போ கன்சிடரேஷன் இல்ல,
ஓகேவா? இப்ப நீங்க வந்து எனக்கு என்கிட்ட வந்து ஒரு விஷயம், இப்போ ஏ இருக்காரு, பி இருக்காரு. ஸோ ஏ என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100 டன்ஸ் ஆஃப் டொமேட்டோஸ் என்னோட ஃபார்ம்ல இருந்து நான் உங்களுக்கு வந்துட்டு தரேன் அப்படின்ற மாரி ஏ வந்துட்டு சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு பி வந்து அத வாங்கிக்கிட்டாரு. பி இன் ரிட்டர்ன் காசு குடுக்கணும் இல்லையா? ஸோ பி வந்து காசு தரல. ஸோ இப்ப இந்த இடத்துல கன்சிடரேஷன் இல்ல தானே, அப்ப அது வாய்ட் தானே. அப்படின்னா பி வந்து அதுக்கு பதிலா இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏ வந்து இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே மேபி இது அவருக்காக ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக குடுத்துட்டாரு. இல்ல மேபி கான்ட்ராக்ட் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து அத அவர் பண்ணிட்டாரு. எனக்காக அவர் வந்து அந்த ஒரு 100 டன்ஸ் ஆஃப் டொமேட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து ஒரு சுகர் கேன் ஃபார்ம் வச்சிருக்கேன். நான் அவருக்காக நான் இத பண்றேன். இல்ல அவருக்கு இப்ப என்ன தேவைப்படும்? அவர் ஒரு ஃபார்மரா இருக்கணும். மேபி ஃபெர்டிலைசர்ஸ் தேவைப்படலாம். நான் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதெல்லாம் வந்து உருவாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அத வந்துட்டு அவருக்காக திரும்ப குடுக்கலாம். ஸோ நான் வந்து கன்சிடரேஷன்ன்றத காசா தான் குடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ ப்ராமிசர் வந்து ஒரு விஷயம் பண்றேன்னு சொல்ட்டாரு. அவர் எனக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ நான் அதுக்காக அத நான் திருப்பி குடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி இருந்தாலே இது வந்து அ கன்சிடரேஷன் உள்ள அமௌண்ட்டா இருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்படி இருந்தாலே அது வந்து உங்களுக்கு வேலிட் கான்ட்ராக்ட் குள்ள தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் டு பே a debt which is barred by limitations act. ஓகே. லிசன். இப்போ ஓகே. இப்ப நீங்க வந்து ஒருத்தங்களுக்கு கடன் குடுத்துருக்கீங்க. ஓகேவா? இப்போ அந்த கடன் வந்து அ திருப்பி நீங்க வந்து ஒரு அ 6 மாசத்துக்குள்ள திருப்பி தந்துடணும். ஓகேவா? இப்போ இல்லன்னா ஒரு 6 வருஷத்துக்குள்ள நீங்க அந்த கடன திருப்பி வாங்கிடணும். ஓகேவா? இப்போ உங்களால அந்த கடன வந்துட்டு வாங்கவே முடியல. 6 வருஷம் கழிச்சு நீங்க கோர்ட்டுக்கு போறது, இல்ல 10 வருஷம் கழிச்சு கோர்ட்டுக்கு போறப்பலாம் கோர்ட் என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்க இந்த இந்த டிரான்சாக்ஷன நீங்க நடத்தியே வந்து இந்த மாதிரி இத்தன வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து செல்லாதுங்க. நீங்க வந்து உங்களோட கடன் காசெல்லாம் திருப்பி வாங்க முடியாது. ஏன்னா, இத்தன வருஷம் அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்ப நீங்க மறுபடியும் போயி நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க முன்னாடியே வந்து கேஸ் போட்டு உங்களோட காச நீங்க திருப்பி ரெக்கவர் பண்ணியிருக்கணும். இப்ப நீங்க அத வந்து பண்ண முடியாது இத்தன வருஷம் ஆனதுனால அப்படின்னு கோர்ட் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த கடன் குடுத்தவரால என்ன பண்ண முடியாதுன்னா, அவரோட காச திரும்ப எடுத்துக்க முடியாது. வாங்க முடியாது. ஓகேவா? இப்போ அவரோட காசு அவ்வளோதான். இப்போ கடன் வாங்குனவர் இருக்காரு இல்லையா? அவராவே திரும்பி வந்து, "இப்ப நான் உங்ககிட்ட இவ்ளோ வாங்குனேன். என்னால திரும்ப குடுக்கவே முடியல. நீங்களும் கோர்ட்டுக்கு போயிட்டு இவ்ளோ வருஷம் ஆனனால, கோர்ட்டுமே வந்து உங்களுக்கு அந்த காச தரவே வேணான்ற மாரி சொல்லிடுச்சு. இப்ப உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு வந்து என்னால ஒரு 3 மாசம் கழிச்சோ, இல்ல 6 மாசம் கழிச்சோ, இல்ல இன்னொரு 1 வருஷம் கழிச்சோ, அவ்ளோ காசு திருப்பி குடுக்க முடியலனாலும், அதுல ஒரு பாதியோ, இல்ல முழுசாவோ, என்னால நான் வந்து முடிஞ்சத நான் தரேன்." அப்படின்னு இவரு சொல்றாரு. கடன் வாங்குனவரே போய் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, "அப்பா சூப்பர். கிடைச்ச வரைக்கும் ஓகே. எனக்கு லாபம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அப்போ ஒரு கான்ட்ராக்ட் ஒண்ணு எழுதி குடு. நீ 6 மாசம் கழிச்சு எனக்கு தந்துருவ. இவ்ளோ தருவ. ஐ மீன் ஒரு ரூ. 1000 கடன் வாங்கியிருக்கேன்னா, அட்லீஸ்ட் ஒரு ரூ. 500 எனக்கு தருவேன்னு எழுதி குடு. அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அந்த கான்ட்ராக்ட்ல எழுதி சைன் போட்டு தராரு. ஓகேவா? இப்போ இன் ரிட்டர்ன் கன்சிடரேஷன் அப்படின்லாம் அங்க ஒரு விஷயமே இல்ல. இல்லையா? ஜஸ்ட் கடன் குடுத்தவரு, கடன் வாங்குனவரு. இவ்ளோதான் இல்லையா? சோ இந்த லிமிடேஷன்ஸ் ஆக்ட்டுமே ஐ மீன் கோர்ட்ல லிமிடேஷன் ஆக்ட் வச்சு நீங்க அந்த காசுலாம் உங்களுக்கு திருப்ப கிடைக்காதுப்பா. நாங்க இப்பல்லாம் அவர்கிட்ட வாங்கி குடுக்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஓகேவா? சோ இப்போ இவங்க போட்டிருக்க கான்ட்ராக்ட் வந்துட்டு வேலிடா, வாய்டா அப்படின்னு கேட்டா, அது வேலிட் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போடலாம். தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்ளோதான் உங்களுக்கு கன்சிடரேஷன் இல்லாம போனதுக்கான எக்ஸம்ஷன்ஸ். இது புரியுதா? டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஓகேக்கா. ஓகே. உங்களுக்கு 2 நோட் மாதிரி குடுத்துருக்கேன். அந்த டோனர் அண்ட் டோனி இந்த கிஃப்ட் குடுத்தா, அது வந்து உங்களுக்கு வந்து கன்சிடரேஷன் இல்லன்னா கூட இந்த செக்ஷன் வந்துட்டு வொர்க் ஆகாது. திஸ் செக்ஷன் இஸ் நாட் ஃபார் அப்டின்னாலே, இந்த செக்ஷன் என்ன சொல்லுது? அக்ரீமெண்ட் வித்தவுட் கான்ட்ராக்ட் இஸ் வாய்டுன்னு சொல்லுது இல்லையா? ஸோ அந்த வாய்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு டொனேஷன் குடுக்கும்போது, இல்ல கிஃப்ட் குடுக்கும்போது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது லிசன் பண்ணுங்க. Okay, this section is not for inadequacy of consideration if it is freely given. Okay, அதே மாதிரி ஏ இருக்காரு, பி இருக்காரு. இப்போ இவங்க வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆயில் வந்துட்டு சப்ளை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏ வந்து சொல்றாரு. திருப்ப அந்த ஆயில் சப்ளை பண்றதுக்கு ஒரு 10 crores பி வந்து திரும்ப தரணும்.
ஓகேவா? இப்ப பி வந்து 10 crores திரும்ப தரணும். ஆனா இவங்க 2 பேரும் மேபி ரிலேட்டிவ்ஸோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல யாரோ ஓகேவா? அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இல்லன்னா மேபி ஃபியூச்சர்ல அவங்களோட பிசினஸ் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக, இப்ப ஏ என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு வந்து 10 crores குடுக்க வேண்டாம். நீங்க வந்து ஒரு 7 or 8 crores குடுங்க அப்படின்ற மாரி ஏ சொல்ட்டாரு. ஓகேவா? அப்ப அவர் என்ன பண்ணுவாரு பி? ஓகே அப்ப நான் 7 crores தந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு 7 crores தந்துருவாரு. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா கன்சிடரேஷன் இன்அடிக்குவேட்டா இருக்கு. அடிக்குவேட்டா இருக்கிறது அப்படின்றது சஃபிஷியன்டா இருக்கு. போதுமான அளவு இருக்கணும். அடிக்குவேட் கன்சிடரேஷனுங்கிறது இங்க 10 crores. ஓகேவா? இப்போ அதுல ஒரு 3 crores குறைச்சு இந்த கன்சிடரேஷன் பத்தல இல்லையா? கன்சிடரேஷன் இருந்தாதான் அது வந்து கான்ட்ராக்ட் இல்லையா? அந்த கன்சிடரேஷன் இல்லாம போல இருக்கு. ஆனா முழுசா இல்ல. இன்அடிக்குவேட்டா இருக்கு. பத்தாம இருக்கு. இப்போ 7 கோடிக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து டீல் பேசிட்டாங்க. ஒரிஜினல் வேல்யூ 10 கோடி. ஆனா அவங்க 7 கோடிக்கு டீல் பேசிட்டாங்க அப்படின்றப்போ, அப்போ அது வந்து அ அ எப்படி சொல்றது? அப்போ அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு வாய்டா, வேலிடா அப்படின்னு கேட்டா, அது வாய்ட் எல்லாம் கிடையாது. வேலிட் தான் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தேவை கன்சிடரேஷன் தான். இப்ப இன்அடிக்குவேட்டா இருக்கு அப்படின்றதுக்காகலாம், இல்ல நீங்க 10 கோடி நீங்க பண்ணாதான் இது டிரான்சாக்ஷன். இல்லன்னா இது வந்து நடக்கவே கூடாது அப்படின்னு லா சொல்லல. கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படி சொல்லல. 7 கோடினா சரி ஓகே நீங்க ஃபியூச்சர்ல உங்க பிசினஸ வளர்க்கறதுக்காக மேபி சொல்லலாம். இல்லன்னா 2 பேரும் ரிலேட்டிவ்ஸா இருக்காங்க. அதனால அவங்க மேபி சொல்லலாம். இந்த மாதிரி கன்சிடரேஷன் வந்து இன்அடிக்குவேட்டா இருக்குன்றதுக்காக நான் வந்து வாய்டுன்னுலாம் சொல்ல மாட்டேன்னு ஆக்ட் சொல்லுது. வேலிட் தான் அது அப்படின்னு சொல்லுது. ஆனா ஒரு கண்டிஷன். அந்த ஒரு கண்டிஷன் தான் இந்த ஃப்ரீலி கிவன். ஓகேவா? இப்போ அந்த 7 கோடி பேசியிருக்காங்க இல்லையா? இப்ப ஏ வந்துட்டு அவராவே வந்து எனக்கு 10 கோடி வேண்டாம். நான் உங்களுக்காக கம்மி பண்ணிக்கிறேன். 7 கோடி வந்து அ நீங்க குடுத்தா போதும்னு சொல்லணும். இல்லன்னா பி ரெக்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி எனக்கு நான் வந்து உங்களுக்கு 7 கோடி தரேன். பார்கெயின் மாரி பண்ணுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி பி வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணணும். அப்படி ரெக்வெஸ்ட் பண்ணி, இல்ல இந்த மாதிரி சுமூகமா, ஸ்மூத்தா இது நடந்து, அது 7 கோடியா அவங்க கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா, ஓகே. இதுக்குள்ள லா வராது. லா இத வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்ட்ன்னு தான் சொல்லுது. இந்த ஆக்ட் இத வேலிட் கான்ட்ராக்ட்ன்னு சொல்லுது. ஆனா, இதே பி வந்து ஏதாவது அவங்கள மிரட்டியோ, நான் நான் உனக்கு 10 கோடிலாம் தரமாட்டேன். இப்ப நீ வந்து எனக்கு 7 கோடிக்கு ஒத்துக்கல அப்படின்னா, நான் வந்து அது பண்ணுவேன், இது பண்ணுவேன் அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துல அவர மிரட்டி, அவர கம்பல் பண்ணி ஒத்துக்க வச்சு அது 7 கோடிக்கு பி வந்து அத இறக்கியிருந்தாரு அப்படின்னா, அப்போ இது ஃப்ரீலி கிவன் கிடையாது இல்லையா? சோ அங்க நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அது வந்து ஃப்ரீ கன்சென்ட்டால நடக்கல. இது வந்து ஃப்ரீலி கிவன் கிடையாது. சோ அப்ப இன்னாடிக்குவசி ஆஃப் கன்சிடரேஷன் இருக்கலாம். எப்போனா கன்சென்ட் ஃப்ரீயா இருக்கணும். ஓகேவா? யாருக்கு வந்து கம்மியான காசு போக போகுதோ, அவங்க அத ஒத்துக்கணும். ஓகே கம்மியான காசு எனக்கு வந்தா பரவாயில்லன்னு அவங்க அத மனசார ஒத்துக்கணும். அப்படி ஒரு ஃப்ரீலி கிவனா இல்லாம, அ யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸால அது மிரட்டி அது நடந்துருந்துச்சு அப்படின்னா, அப்போ அது வாய்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேப்பா. ஓகேக்கா. ஓகே. ஓகே. செக்ஷன் 24 பார்த்துட்டோம். 25 பார்த்துட்டோம். அடுத்து 26, 27லாம் அப்படியே குட்டி குட்டியா இருக்கும் பார்த்துட்டு இருந்தோம்னா. ஸோ 26 அக்ரிமெண்ட் அண்ட் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் மேரேஜ் அப்படின்னா, ஒருத்தங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இப்போ ஒருத்தங்கள பார்த்து நீங்க வந்து உங்க ஆயுசுக்கும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இந்தாங்க அக்ரிமெண்ட் சைன் போடுங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஓகேவா? அப்படி யாருக்கும் யாரையுமே பார்த்து சொல்றதுக்கு ரூல்ஸ் கிடையாது. இல்லன்னா ஒருத்தங்கள பார்த்து நீங்க இவங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நீங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சோ நீங்க இவங்க பக்கம் வரக்கூடாது. இந்தாங்க அக்ரிமெண்ட் சைன் போடுங்க அப்படின்னு அது பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ அக்ரிமெண்ட் அண்ட் ரெஸ்ட்ரெயின்ட். ரெஸ்ட்ரெயின்ட்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுன்ற மாதிரி. ஓகேவா? மேரேஜ் விஷயத்துல ஒருத்தங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு போடக்கூடாது. அப்படி போட்டீங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் செல்லாது. அது வாய்டு. அவ்வளவுதான். அதை வச்சு யாரையும் நம்ம மிரட்டலாம் முடியாது. நீ அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுக்கல நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு மிரட்டக்கூடாது. சோ இது வந்து மைனருக்காக நீங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க. ஐ மீன் மைனருக்காக யாரும் அக்ரிமெண்ட்டே போட போறது இல்ல. பட் மைனர் வந்து மைனரை பார்த்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அதுக்காகலாம் வந்து நீ அதை சொல்லக்கூடாதுன்னு யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. இல்லையா? லாவே அதைத்தான் சொல்லுது. மைனரை பார்த்து நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது. உங்களுக்கு வந்து லீகல் ஏஜ் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுது. சோ மைனரா இல்லாத பட்சத்துல இன்னொருத்தங்களை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொல்றோம், ஒரு கான்ட்ராக்ட போடுறோம், ஓரலாவோ ரிட்டனாவோ போடுறோம்னா அது வாய்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்ரிமெண்ட் அண்ட் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட்.
ஓகேவா? எப்படி மேரேஜ்ல ஒருத்தங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி ஒருத்தங்க பிசினஸ்குள்ளேயும் போய் ஒருத்தங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. நீ வந்து இவங்க கிட்ட தான் வாங்கணும், சப்ளை வந்து என்கிட்ட தான் வாங்கணும், இல்ல அவங்க கிட்ட தான் வாங்கணும். நீ இவங்க கிட்ட போயிட்டு சப்ளை வந்துட்டு வாங்கிக்க கூடாது, நீ என்கிட்ட மட்டும் தான் வாங்கிக்கணும். நீ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு விற்க கூடாது அப்படி சொல்லிட்டு யார்கிட்டயும் போய் எந்த அக்ரிமெண்ட்டும் போடக்கூடாது. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா, சரவணபவன், அன்னபூர்ணா பேசணும் இல்லையா, அங்க என்ன நடக்குது அப்படின்னா இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ கோயம்புத்தூர்ல சர்டன் ரீஜியனுக்குள்ள சரவணபவன் வரமாட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்ப திருப்பூர்ல வந்து சரவணபவன் இருக்குன்னா சர்டன் ரீஜியன் வரைக்கும் அன்னபூர்ணா உள்ள வரமாட்டாங்க. அவங்க போயிட்டு அவங்களோட ஹோட்டல்ல அங்க கட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. இது ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேடு தானே அப்படின்னா ட்ரேடு தான். இது இவங்க போட்டிருக்க கான்ட்ராக்ட் வாய்டு தான். ஆனா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னா இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கொஞ்சம் நம்ம நல்லா டீப்பா பார்த்தோம்னா அவங்களோட குட்வில்ல வித்துக்கிறாங்க. ஓகேவா? இப்போ சரவணபவன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. ஓகேவா? சரவணபவன் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து நான் ஒரு பியூர் வெஜ் ஹோட்டல். சரவணபவன் வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி இருக்காங்க, எல்லா கண்ட்ரிலயும் இருக்காங்க சரவணபவன். ஓகேவா? சோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு. சோ அந்த நல்ல பேரை வந்து நான் கோயம்புத்தூர்ல இந்த ஸ்பெசிபிக் ரீஜியன்ல நான் வந்து பயன்படுத்த மாட்டேன். அந்த நல்ல பேரை நான் உனக்கு விட்டு தந்துடுறேன், நீ பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு அன்னபூர்ணா கிட்ட சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அன்னபூர்ணா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, நான் நிறைய இடத்துல நான் என்னோட பிரான்ச்சஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அன்னபூர்ணால டீ குடிக்கணும், அன்னபூர்ணால காஃபி குடிக்கணும், அன்னபூர்ணால தோசை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியே ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா? கோயம்புத்தூர்ல பார்த்தோம்னா தெரியும், காலையில சீட்டே இருக்காது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம், அவ்வளவு கூட்டமா இருக்கும். எல்லா டேஸுமே, வீக் டேஸ் வீக்கெண்ட் எல்லா டேஸுமே வந்துட்டு கூட்டமா தான் இருக்கும். சோ அப்ப அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு. அந்த நல்ல பேரை வந்து எனக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு அந்த நல்ல பேர். அத வந்து நான் திருப்பூர்ல இந்த ஸ்பெசிபிக் ரீஜியன்ல அந்த நல்ல பேரை நான் வந்து உனக்கு விட்டு தந்துடுறேன், நீ வந்து அங்க உன்னோட சரவணபவனை நீ வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு அன்னபூர்ணா சொல்லிடுறாங்க. ஓகேவா? இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா குட்வில்ன்றது என்ன, அவங்களோட குட் நேம் இல்லையா, அவங்களோட பிராண்ட் நேம். சோ அத அவங்க 2 பேரும் சேல் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஒரு இடத்துல இவங்களுக்கு கொடுக்குறாங்க, இவங்க ஒரு இடத்துல இவங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி சேல் ஆஃப் குட்வில் யூஸ் பண்ணி அது பண்றதுனால இப்போ அவங்களுக்குள்ள வந்துட்டு ஆப்வியஸா குட்வில்ல சேல் பண்ணோம்னு என்ன நடக்கும்னா அன்னபூர்ணா என்ன ஆனாலும் திருப்பூர்ல சரவணபவன் இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது, சரவணபவன் என்ன ஆனாலும் அன்னபூர்ணா இருக்கிற அந்த அவங்க ஒரு ரேடியஸ் வச்சிருப்பாங்க, அந்த ரேடியஸ்க்குள்ள சரவணபவன் வரக்கூடாது. சோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட் அங்க நடந்தாலும் அது வேலிட் தான், அது வாய்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நார்மலா ஒருத்தங்களை பார்த்து நீ இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, இந்த இடத்துல பிசினஸ் பண்ணக்கூடாது, இது எதுவுமே சொல்லக்கூடாது. ஆனா அந்த இடத்துல அவங்க குட்வில்ல சேல் பண்ணிட்டு அவங்களோட ட்ரேட வந்து ரெஸ்ட்ரிக்டடா வச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப அது பிரச்சனை இல்ல, அப்ப அது வேலிட் கான்ட்ராக்ட் தான் ஆக்ட் சொல்லுது. புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? புரிஞ்சதுக்கா. ஓகே டன். இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சேல் ஆஃப் குட்வில், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே. செக்ஷன் 28 அக்ரிமெண்ட் அண்ட் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் லீகல் ப்ரொசீடிங்ஸ். ஓகேவா? சோ இது என்ன அப்படின்னா லீகல் ப்ரொசீடிங்ஸ் உங்களுக்கு அவ்வளவுதான், அந்த டாபிக்லயே தெரியும். இப்போ எனக்கு வந்து ஒரு உரிமை இருக்கு. ஓகேவா? லீகலா எனக்கு ஒரு உரிமை இருக்கு. நான் வந்து யார் மேலயாவது கேஸ் போடணும்னு நினைச்சேன்னா அது உண்மையா இருக்கணும், ஃப்ராடா பண்ணக்கூடாது. யார் மேலயா நான் கேஸ் போடணும்னு நினைச்சேன்னா போய் கேஸ் போடலாம். என்ன வந்து ஒருத்தங்க ஏதாவது டிகிரேட் பண்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா நான் போய் கேஸ் போடலாம். இப்ப பப்ளிக்ல ஒருத்தங்க நியூசன்ஸ் பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா நான் போய் அவங்க மேல கேஸ் போடலாம். சோ இந்த மாதிரி நான் வந்து ஓட் போடலாம் இல்லையா, 18 வயசு ஆனதுனால நான் வந்து ஓட் போடலாம். சோ இந்த மாதிரி லா வந்து எல்லாருக்கும் சர்டன் ரைட்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா. அதுவும் 18 வயசு மேல ஆச்சுன்னா எல்லா ஒரு சிட்டிசன், இந்தியன் சிட்டிசனுக்கு இருக்கிற எல்லா ரைட்ஸுமே நமக்கு இருக்கும். ஓகேவா? 18 வயசு மேல ஆச்சு, 21 வயசு மேல ஆச்சுன்னா நமக்கு எல்லா ரைட்ஸுமே நமக்கு இருக்கும். சோ இந்த மாதிரி ரைட்ஸ நீ வந்து யூஸ் பண்ண, நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க வந்து நான் ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறேன், நீங்க எனக்கு தான் ஓட் போடணும், அப்படி நீங்க ஓட்டு போடலன்னா நான் உங்களை ஓட்டிங் பூத்லயே பார்க்க கூடாது, நீங்க வரவே கூடாது அப்படின்னு நான் உங்களை பார்த்து சொல்லக்கூடாது. ஓகேவா? அப்படி நான் சொல்றேன்னா உங்களோட லீகல் ரைட்ஸை நான் பறிக்கிறேன்னு அர்த்தம். சோ அந்த விஷயத்த நான் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அதை வந்து ஒரு அக்ரிமெண்டாவோ எழுதியோ இல்ல வாயாலியோ நான் வந்து நீங்க அதை வரக்கூடாது, நீங்க ஓட்டிங் பூத்ல அவங்கள பார்க்க கூடாதுன்னு சொல்றேன், நீங்களும் என்ன பார்த்து ஓகே நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சோ இது வந்து ஓரளா நடக்கிற ஒரு அக்ரிமெண்ட். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒருத்தங்களோட லீகல் ரைட்ஸ் எதையுமே நம்ம பறிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சோ இதுதான் அக்ரிமெண்ட் அண்ட் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் லீகல் ப்ரொசீடிங்ஸ். இஃப் அப்சல்யூட்லி ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் எக்ஸ்டிங்யூஷஸ் எனி ரைட்ஸ், ஒரு ரைட்டை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, இல்ல அப்படி ஒரு ரைட்டே அவங்களுக்கு இல்லாம நம்ம பண்ணிடக்கூடாது.
ஓட்டர் ஐடியை புடுங்கி எரிச்சிடக்கூடாது, பேன் கார்டை புடுங்கி எரிச்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ தென் லிமிட்ஸ் த டைம் டு எக்ஸசைஸ் எனி ரைட்ஸ். இல்லைன்னா நீ வந்து இந்த வருஷம் மட்டும்தான் ஓட்டு போடணும், அடுத்த வருஷம் நீ வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நான் வந்துட்டு உங்களை யாரையாவது ஒருத்தவங்களை பார்த்து சொல்றேன் அப்படின்னா அதை நான் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, அது லா கொடுத்துருக்கு. ஸோ நான் யார் அது உள்ள வந்து நீ இந்த டைம்ல தான் இதை பண்ணணும், இந்த டைம்ல இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? ஸோ அந்த விஷயத்த நான் பண்ணக்கூடாது. அப்படி நான் வந்து உங்ககிட்ட ஓரலாவோ ரைட்டிங்லயோ ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் வாய்ட், ஆப்வியஸ்லி வாய்ட். நமக்கு இது ஆக்ட் தான் சொல்லணும், நமக்கு யோசிச்சாலே தெரியுது இல்லையா இது வாய்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஒரு செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் கிளியரா டிஃபைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக செக்ஷன் 28ல சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள்ல பாருங்க, இன்னும் கான்ட்ராக்ட் இங்க கீழே இருக்கு, எக்ஸாம்பிள் தெரியலன்னா பாருங்க, பென் வச்சிருக்கேன் பாருங்க. ஓகே, in a contract between a computer manufacturing company and a customer, there was a clause that the company will not be liable to be sued for damages for anything pertaining to the product in any court of law. Such a contract is void as it restricts the right of the customer to avail the legal recourse for enforcing his rights against the company. அவ்வளவுதான். இப்போ ஒரு ப்ராடக்ட், ஒரு இப்போ வசந்தன்கோன்னு வச்சுக்கோங்க, நீங்க அங்க போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பர்ச்சேஸ் பண்றீங்க. ஓகேவா? அவங்க வசந்தன்கோல லேப்டாப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க அங்க போயிட்டு லேப்டாப் வாங்குறீங்க, இருக்கு. ஓகே, நீங்க அங்க போயிட்டு ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க அந்த லேப்டாப் வாங்கி அதுல ஏதாவது டேமேஜஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அவங்க கிட்ட போய். அந்த கம்ப்ளைண்ட் அவங்க திருப்பி எடுத்துக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா லீகலா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப நீங்க அங்க வாங்கிட்டீங்க அப்படின்றதுக்காக அந்த கம்பெனி உங்ககிட்ட வந்து நீங்க இந்த மாதிரி போலீஸ் கிட்ட போக கூடாது, இல்ல நீங்க வந்துட்டு அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ல முடியாது. அப்படி சொல்லி உங்க கையில அந்த லேப்டாப்பை கொடுத்து உங்ககிட்ட காசு வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அப்படி ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு வாய்ட் அக்ரிமெண்ட். ஓகேவா? நீங்க அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இல்லைன்னா நீங்க சைன் பண்ணி தந்துட்டீங்கல்ல, என்ன ஆனாலும் சரி நான் போலீஸ்கிட்ட போக மாட்டேன், என்ன ஆனாலும் சரி நான் வந்து உங்க ப்ராடக்ட்டை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க எழுதி எனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டீங்க, அதனால நீங்க போக கூடாது அப்படின்னு அவங்க நம்மளை பார்த்து சொல்ல முடியாது. அப்படி எழுதி சைன் பண்ணி கொடுத்தாலுமே அந்த அந்த அக்ரிமெண்ட் வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு வாய்ட். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்றாங்க இந்த எக்ஸாம்பிள்ல. ஸோ இதுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பெருசாலாம் இருக்காது. யாரா இருந்தாலும் ரைட்ஸை பறிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, இல்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, இல்ல அதுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வாய்டு தான். இந்த எக்ஸெப்ஷன்ஸ் வந்துட்டு அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா இருக்காது. ஓகேவா? சின்ன கரெக்ஷன்ஸோட இருக்கும் இந்த எக்ஸெப்ஷன்ஸ். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, சேவிங் ஆஃப் கான்ட்ராக்ட் டு ரெஃபர். ஓகே, சேவிங் ஆஃப் கான்ட்ராக்ட் டு ரெஃபர் டு ஆர்பிட்ரேஷன் டிஸ்பியூட். ஓகேவா? ஸோ என்னன்னா, இப்போ 2 பார்ட்டி இருக்கீங்க கான்ட்ராக்ட் குள்ள, ஏஓ பிஓ இருக்கீங்க, 2 பேர் இருக்கீங்க. ஸோ இந்த 2 பேரும் அவங்க கான்ட்ராக்ட் போட்டுட்டு இருக்கும் போது ஒருத்தர் இன்னொருத்தர் ஏமாத்துறாருன்னு வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலா அங்க என்ன நடக்கும்? பேசி பார்ப்பீங்க, அது சரியா வரல, உங்களுக்கு வந்து அது ஒத்து வரல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? உங்களோட கான்ட்ராக்ட், உங்க பார்ட்னர்ஷிப் டீல் எல்லாம் தூக்கிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா போலீஸ்க்கு போவீங்க இல்லையா? இல்ல ஒரு வக்கீல பாப்பீங்க, கோர்ட்டுக்கு போவீங்க. ஸோ அப்படி போய் தான் உங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டு நீங்க அதுல இருந்து வெளில வருவீங்க. அவர் உங்களை ஏதாவது லட்சக்கணக்கில் பணம் ஏமாத்திட்டாரு, அது உங்களுக்கு இத்தனை நாள் தெரியல. ஸோ அப்படின்ற மாதிரி இருந்தா அப்படியே அவரை விட்டுட்டு வந்துட முடியுமா? அந்த காசு நம்ம வாங்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கோர்ட் போவீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுதான் நார்மலா நடக்கும். ஸோ நீங்க இப்படி நடக்காம, இப்படி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு 2 பேரும் சேர்ந்து பேசி வச்சுக்கிறீங்க, இல்ல ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க, ரைட்டிங்லயோ இல்ல ஓரலையோ ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க. நம்ம 2 பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் ஏமாத்துறது, இல்ல ஒரு நம்மளோட ஆப்ஜெக்டை தாண்டி நடந்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம 2 பேத்துக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, அப்போ நம்ம வந்து ஆர்பிட்ரேஷன், இந்த ட்ரைபியூனல்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸ்ட்ரெயிட்டா நம்ம அவங்க கிட்ட போயிடலாம். நம்ம வந்து வேற எதுவுமே நம்ம பேசிக்க வேண்டாம், நம்ம வந்து அடிச்சுக்க வேண்டாம், இப்போ நான் போய் வக்கீல கூப்பிட்டு வர அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஆர்பிட்ரேஷன் பேனல் இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போய் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கார்பரேட் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. ஸோ டிஸ்பியூட்ஸ்ன்றது ஃபைட்ஸ். ஓகேவா? ஸோ கார்பரேட் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. ஸோ அந்த பர்சன்ஸ் கிட்ட நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய் நம்மளோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முன்னாடியே பேசி வச்சுட்டீங்க.
ஓகேவா? சோ பேசி வச்சுட்டீங்க அப்படின்றப்போ இந்த இடத்துல ஒருத்தர் இன்னொருத்தர அவர் இப்ப போலீஸ் போகணும், இல்ல நான் வந்து பெருசா ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒருத்தரை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரோ அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அவங்க வந்து டோட்டலா அந்த லீகல் ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் எல்லாம் பண்ணல. இன்னொரு வழி கொண்டு வராங்க. ஆர்பிட்ரேஷன் பேனல் கிட்ட போறதும் லீகல் தானே. சோ இன்னொரு வழி கொண்டு வந்து அதுல போறாங்க. சோ இது வந்து எந்த வகையிலுமே ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் லீகல் ப்ரொசீடிங்ஸ்குள்ள வராது. சோ நீங்க ஒரு சாய்ஸ் இல்லாம இன்னொரு சாய்ஸ் எடுத்துக்கணும், நீங்க முன்னாடி பேசி வைக்கிறது வந்து ரெஸ்ட்ரெயின்ட் எல்லாம் கிடையாது. சோ இதை நீங்க பண்ணலாம், இதை நீங்க பண்ணீங்கன்னா அது வேலிட் கான்ட்ராக்ட் தான் அப்படின்னு ஆக்ட் சொல்லுது. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுதுல? புரிஞ்சதுக்கா. ஓகேப்பா. அந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஏபி லிமிடெட் டீல்ஸ் வித் சிடி லிமிடெட். ஓகேவா? சோ இப்ப இவங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு கிளாஸ் வந்துட்டு அவங்க ஆட் பண்றாங்க. என்ன கிளாஸ் அப்படின்னா, இஃப் எனி டிஸ்பியூட் அரைசஸ் வி கோ டு ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு ஒரு அந்த அக்ரிமெண்ட்ல அவங்க வந்துட்டு ஒரு கிளாஸ் போடுறாங்க. இப்ப இந்த அக்ரிமெண்ட் செல்லுமா செல்லாதா அப்படின்னா, இந்த லீகல் ப்ரொசீடிங்ஸை தடுக்கிறீங்க, இல்ல அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்கவுங்க அதைத்தான் பண்ணணும், இதெல்லாம் நீங்க முன்னாடி பேசிக்க கூடாது, நீங்க ஏமாத்திட்டீங்கன்னா அவருக்கு என்ன பண்ணணும் தோணுதோ அதைத்தான் அவர் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, இது வேலிட் கான்ட்ராக்ட் தான் அப்படின்னு சொல்லுது ஆக்ட். அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் பாருங்க, சேவிங் ஆஃப் கான்ட்ராக்ட் டு ரெஃபர் டு questions that have already arisen. ஓகேவா? சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டும் ஒரே விஷயத்தான் சொல்லும். பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன அப்படின்னா, இனிமே நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, இல்ல நம்ம இந்த கான்ட்ராக்ட் குள்ள போய் நம்ம இடத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட் குள்ள போட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆல்ரெடி ப்ராப்ளம் வந்துச்சு. ஓகேவா? 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறத பத்தி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. அதாவது என்ன மாதிரி ப்ராஃபிட்டை பிரிச்சுக்கலாம், இல்ல நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு என்ன மாதிரி பிரைஸ் பிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ள ஸ்டார்டிங்லேயே ஒத்து வரல. ஓகேவா? சோ அப்படி ஒத்து வராம இருக்கும்போது அப்ப அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ ஆர்பிட்ரேஷன் கிட்ட போலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஓரலாவோ இல்ல ரைட்டிங்லயோ முடிவு பண்றாங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து யாராவது ஒருத்தங்க வாயில இருந்து 2 பேரும் கோரஸாவா சொல்ல போறாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆர்பிட்ரேஷன் போலாம் அப்படின்னு கோரஸா சொல்ல போறது இல்ல, யாராவது ஒருத்தங்க தான் சொல்ல போறாங்க. அப்ப யார் அந்த ஆர்பிட்ரேஷன் கிட்ட போறாங்கன்னு போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து சொல்றாரோ அவரு இன்னொருத்தரோட லீகல் ரைட்ஸை பறிக்கிறாரு அப்படின்ற அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ 2 பேரும் ஒத்துக்கிட்டாதான் அங்க போறீங்க. நீங்க இனிமே வர கொஸ்டின்ஸ்க்கோ இல்ல இப்ப ஆல்ரெடி வந்த கொஸ்டின்ஸ்க்கோ எதுக்காக நீங்க வந்து ஆர்பிட்ரேஷன் கிட்ட நீங்க போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே அது வந்து வாய்ட்ல வராது, அது வந்து உங்களோட உரிமையை பறிக்கிற மாதிரி ஆகாது, அதை நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். டிஃபரன்ஸ் புரிஞ்சதுல 2 பாயிண்ட்டுக்கும்? புரிஞ்சுதுக்கா. ஓகேப்பா. சோ தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, சேவிங் ஆஃப் அ கேரண்டி அக்ரிமெண்ட் ஆஃப் அ பேங்க் ஆர் அ ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். இது பேங்க்குக்கும் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் மட்டும்தான் இந்த பாயிண்ட்டை வந்து ஸ்பெசிஃபிக்கா ஆக்ட் சொல்லியிருக்கு. சோ என்ன சொல்லுது அப்படின்னா, ஏ லிமிடெட் இருக்காங்க. ஓகே, சோ ஏ லிமிடெட் மீன்ஸ் அவங்க ஒரு பப்ளிக் கம்பெனி இல்லையா? சோ அவங்களுக்கு எஸ்பிஐ கிட்ட இருந்து லோன் தேவைப்படுதுப்பா. ஓகேவா? சோ லோன் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டோன்னா ஏ லிமிடெட் என்ன பண்றாங்க அப்படின்னா, எஸ்பிஐ கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி லோன் வேணும், என் கம்பெனிக்கு லோன் வேணும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ எஸ்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருப்பி இவங்க டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்களா? செக் பண்ணி முடிச்சுட்டு எஸ்பிஐ வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு லோன் தரேன், இது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்டா இருக்கு. சோ உங்க கம்பெனில இருந்து யாராவது ஒரு டிரெக்டர் வந்து எனக்கு பர்சனலா கேரண்டி கொடுக்கணும், அப்படி கொடுத்தாங்கன்னா நான் உங்க கம்பெனிக்கு வந்துட்டு லோன் தரேன் அப்படின்னு எஸ்பிஐ சொல்லிட்டாங்க. ஸ்டேட் பேங்க் வந்துட்டு அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்படி சொன்னோன்னே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கேரண்டி தரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு லோனை வாங்கிக்கிறாங்க. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல என்ன நடந்தது, ஏன் இது அக்ரிமெண்ட் எங்க இருந்து இங்க அக்ரிமெண்ட் வந்தது அப்படின்னா, தி கேரண்டி அக்ரிமெண்ட் கண்டெய்ன்ஸ் தி ஓகே. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ எஸ்பிஐ இருக்காங்க இல்லையா, நீங்க கேரண்டி தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க இல்லையா ஒரு டைரக்டர், அந்த டைரக்டரை கூப்பிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குவாங்க. இப்போ நான் வந்து என்ன ஆனாலும் நான் வந்து இதை வந்து பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குவாங்க. ஓகேவா? சோ அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு வேலிடா வாய்டா அப்படின்னு கேட்டா அந்த கான்ட்ராக்ட் வேலிட் தான் அப்படின்னு சொல்றாங்க. பேங்க்ஸுக்கும் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனும் ஒரு கேரண்டி கான்ட்ராக்டா அந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறது வேலிடா வாய்டா அப்படின்னு கேட்டா அது வேலிட் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே படிச்சு பார்த்தா புரிஞ்சிடும். ஓகே.
The guarantee agreement contains the liability of the director. அந்த guarantee agreementல டைரக்டரோட லயபிலிட்டி இருக்கு இல்லையா? சோ இப்போ ஒருவேளை கம்பெனி அந்த கடனை கொடுக்கலன்னா டைரக்டர் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் அந்த கேரண்டி அக்ரிமெண்டோட லயபிலிட்டி. கான்ட் பி எக்ஸ்டிங்யூஷ்ட் ஃபார் a period of 1 year from the occurrence and non-occurrence of the specified event. ஓகேவா? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த டைரக்டர் வந்து இப்போ 1 வருஷத்துக்கு அந்த கம்பெனில இருக்காருப்பா, ஓகேவா? லோன் டென்யூர் வந்து ஒரு 5 வருஷம்னு வச்சுக்கோங்க. டைரக்டர் வந்துட்டு 1 வருஷம் தான் அந்த கம்பெனில இருக்க போறாரு. அதுக்கப்புறமா அவர் மாறிக்கலான்ட்டு இருக்காரு. வேற கம்பெனிக்கு இது போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது வந்து அவருக்கு இந்த லயபிலிட்டி கண்டினியூ ஆகுமான்னு கேட்டா கண்டினியூ ஆகும். எந்த காரணத்தை கொண்டும் அவரோட லயபிலிட்டி அவரை விட்டு போகாது. அவர் டைரக்டராவே இல்ல, நான் வீட்டுல போய் ஒரு சாதாரண மனுஷனை உட்காந்துக்கிறனாலும் அவரோட லயபிலிட்டி அவரை விட்டு போகாது. ஏன்னா கம்பெனி கேரண்டி டாக்குமெண்ட்ல சைன் பண்ணல, டைரக்டர் பர்சனலா கேரண்டி கொடுத்து சைன் பண்ணிருக்காரு. சோ இது ஒரு மாதிரி அக்ரெசிவா இருக்கு இல்லையா? சோ ஒரு கம்பெனிக்கு வாங்கின லோனை ஒரு டைரக்டர் எப்படி பர்சனலா பே பண்ண முடியும்? ஒருவேளை அந்த கம்பெனி கட்டலன்னா இது ஒரு மாதிரி நமக்கு இடிக்குது இல்லையா? இது வந்து வேலிட் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆக்ட்ல. இல்ல அது வந்து டைரக்டரால பண்ண முடியும். அப்படி ஒரு டைரக்டர் கூட அதுக்கு வந்து ஒத்து வரல அப்படின்னா அந்த கம்பெனியை எந்த டைரக்டருமே நம்பலன்னு அர்த்தம். சோ அது வந்து அங்க நடக்கவே கூடாது. கம்பெனி யாராவது ஒரு டைரக்டர் நம்பி இருக்கணும். உங்க கம்பெனில இருக்கிற உங்க டைரக்டர்ஸே உங்க கம்பெனியை நம்பி ஒரு கடனை ஏத்துக்க மாட்டாங்கன்னா நாங்க எதுக்கு உங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்றதுதான் அடுத்த பேங்கோட கேள்வியா இருக்கும். சோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் வந்துட்டு வேலிட் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு அவர் டைரக்டர்ல இருந்து அவரு வெளியே போனாலோ இல்ல கம்பெனில இருந்தே வெளில போனாலோ என்ன ஆனாலுமே அவருக்கு வந்துட்டு அந்த லயபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். சோ எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஃபார் பீரியட் ஆஃப் 1 year. சரியா? 1 year ஃப்ரம் வாட்? ஃப்ரம் வென் அப்படின்னா அக்கரன்ஸ் ஆர் நான் அக்கரன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைட் ஈவெண்ட் அப்படின்றாங்க. அது என்ன அக்கரன்ஸ் ஆர் நான் அக்கரன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைட் ஈவெண்ட்? அந்த ஸ்பெசிஃபைட் ஈவெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒண்ணு கடனை இவங்க ஒழுங்கா கொடுத்து முடிக்கணும் இல்லையா? இல்லைன்னா கடனை கொடுக்காம டிஃபால்ட்டா ஒத்துக்கணும். ஓகேவா? என்னால கடன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா வந்துட்டு இவங்க ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு அடுத்தடுத்த இதுக்கு அவங்க ப்ரொசீடிங்ஸ்க்கு போகணும். ஓகேவா? சோ இந்த 2 விஷயம் தான், இந்த 2 விஷயத்துல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. இந்த 2 விஷயம் தான் ஸ்பெசிஃபைட் ஈவெண்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த 2 விஷயமும் நடந்து 1 வருஷம் வரைக்குமே அவரோட கேரண்டி அவர் பேர்ல தான் இருக்கும். அந்த கேரண்டி பேப்பரை வந்து பேங்க் வந்து திரும்பி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு லயபிலிட்டி ஓவர், நீங்க இனிமே வந்துட்டு உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ற அந்த மாதிரி ஒரு அவங்க கேரண்டி சைன் பண்ணி பேப்பரை வந்து திருப்பி கொடுப்பாங்க இல்லையா? சோ அதை வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்க. சோ 1 வருஷம் வரைக்குமே லோனை வந்துட்டு ரீபே பண்ணாலும் சரி இல்ல டிஃபால்ட் ஆனாலும் சரி 1 வருஷம் வரைக்குமே அந்த டைரக்டர் அதுக்கு பொறுப்பு தான். லோனை ரீபே பண்ணதுக்கு அப்புறமும் 1 வருஷம் வரைக்குமே அந்த கேரண்டி பேப்பரை அவங்க தரமாட்டாங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து இந்த 1 வருஷம்ன்றது மட்டும்தான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இது கேட்கறதுக்கு கொஞ்சம் அக்ரெசிவா இருந்தா கூட இது வேலிட் தான் ஃபார் பேங்க் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா அக்ரிமெண்ட் அண்ட் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் லீகல் ப்ரொசீடிங்ஸ்ல தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அக்ரிமெண்ட் அண்ட் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் லீகல் ப்ரொசீடிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்கள அவங்களுக்கான லீகல் ரைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதுக்கு எந்த லிமிட்டும் நம்ம போடக்கூடாது. நம்ம யார் அது பண்றதுக்கு. ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் என்னன்னா, முன்னாடியே வந்து ஆர்பிட்ரேஷன் டிஸ்பியூட்குள்ள போகலாம். நமக்குள்ள டிஸ்பியூட் வந்ததுன்னா ஆர்பிட்ரேஷன் கிட்ட போகலாம் அப்படின்னு ஒருத்தவங்க கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டா அது தப்பு இல்லை. ஒரு பேங்கோ ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனோ ஒரு டைரக்டர் கிட்டயோ இல்ல அங்க இருக்கிற வேற ஒரு கீ மேனேஜரல் பர்சனல் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாலோ அது வந்து தப்பு இல்லை. ஸோ அந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு 1 year வரைக்குமே அவங்க பே பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி 1 year வரைக்குமே அதை நாங்க வந்து அந்த கேரண்டி பேப்பரை திருப்பி அவங்க கிட்ட தரப்போறது இல்லை. இது வரைக்குமே வேலிட் தான். அந்த 1 year வரைக்கும் தரமாட்டேன்னு சொல்றது கூட கொஞ்சம் அக்ரெஷனா தான் இருக்கு இல்லையா? ஆனாலுமே அது வேலிட் தான் அப்படின்னு ஆக்ட் சொல்லுது. இந்த செக்ஷன் ஓகேவா? செக்ஷன் 28 பிரேக் எடுத்துக்கலாமா? அக்கா ஒரு டவுட்டுக்கா. சொல்லுங்க. அக்கா இப்போ அவங்க டிஃபால்ட்டா இருக்காங்கன்னு வைங்கக்கா. இப்போ அந்த கம்பெனி வந்து பே பண்ணல. ஆனா அப்போ வந்து 1 yearக்கு அப்புறம் அது வந்து 1 yearக்கு அப்புறம் அவங்க வந்து பேப்பர்ஸ் தந்துருவாங்களாக்கா? லைபிலிட்டி பேப்பர்ஸ். இப்போ என்னன்னா கம்பெனி கிட்ட இருந்து அதுக்கான சோர்ஸை வாங்கிப்பாங்க. இப்போ பே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேங்க்ஸ் எல்லாம் கம்பெனிக்கு கொடுக்கறதெல்லாம் crores அண்ட் crores கொடுப்பாங்க. சரியா? அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அத டைரக்டர் கிட்ட இருந்தெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஆனாலும் அவங்க டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு சைன் வாங்கிப்பாங்க. ஏன்னா அவங்க கம்பெனி அவங்க நம்பாம நாங்க உங்களை நம்ப முடியாதுன்றதுக்காக.
உங்க கம்பெனி நீங்களே நம்ப மாட்டீங்கன்னா எதுக்கு எங்க டைரக்டர்ஸ் தானே லோன் கேட்டு போவாங்க பேங்க்குக்கு. ம். உங்க கம்பெனி நீங்களே நம்ப மாட்டீங்கன்னா நாங்க எதுக்கு நம்பணும், நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? சோ அதுக்காக தான் அவங்க வந்துட்டு டைரக்டர் கிட்ட வாங்குறாங்க. இப்போ ஒருவேளை கம்பெனியால அத பே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வருது. குறிப்பிட்ட டைம்க்குள்ள இப்ப மெச்சூரிட்டி ஆன உடனே அந்த டெட் மெச்சூரிட்டி ஆகுற அந்த டேட்ல நம்ம பே பண்ணிடணுன்ற மாரி இருப்பாங்க பேங்க்ஸ். இல்லையா? அந்த டேட்ல கரெக்ட்டா பேங்க் மேனேஜர் கால் பண்ணிடுவாரு. காசு வரலன்னா. எங்க காசு வரல, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல, நீங்க இன்னும் பிரின்சிபல்ல பாதி பே பண்ணலன்னு கால் பண்ணிடுவாரு. சோ அந்த டேட்ல பே பண்ண முடியல அப்படின்னா, டைரக்டருக்கு தான் அடுத்து கால் வரும். சோ அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு தான் வரும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனி எல்லாரும் சேர்ந்து மொத்தமா சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. எப்படி இந்த காச வந்துட்டு பே பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. இப்போ முடிவு பண்ணி, ஆ நீங்க வந்து ஃபைனல் வந்தோனே படிப்பீங்க. இப்போ ஒரு வேளை அவங்களுக்கு வந்து முடிவு பண்ணி எங்கேயாவது சோர்ஸ் ரெடி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்ல பேங்க் கிட்ட ஆ டைம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த டேட்க்குள்ள நாங்க தரோம். இல்ல அடுத்த ஒரு 1 வருஷத்துக்குள்ள நாங்க தரோம் அப்படி சொல்லிட்டு டைம் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்படி எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா, அது கடைசியில டைரக்டர் கிட்ட தான் போகுமா அப்படின்னு கேட்டா, அது அப்படி போகாது. என்ன நடக்கும்னு நான் சொல்லிடுறேன். ஆ இன்சால்வென்சி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். ஓகேவா? சோ மொத்தமாவே கம்பெனி போய் கோர்ட்ல சொல்லிடுவாங்க. எங்களால இத வந்து பண்ணவே முடியல. எங்களால வந்து காச வந்து திரும்ப குடுக்கவே முடியல. நாங்க வந்து இன்சால்வென்ட்ன்னு நீங்க எங்களுக்கு சொல்லிடுங்க. எங்களோட டெட்ட எங்களால திருப்பி குடுக்க முடியல அப்டின்னதுமே கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கம்பெனியோட மொத்த ப்ராப்பர்ட்டி எடுத்துப்பாங்க. ஓகே உங்களோட ரெகுலர் பிசினஸ்ல வந்துட்டு காசு உங்களால திருப்பி குடுக்க முடியலையா? சரி ஓகே. நீங்க இப்போ கம்பெனிய வந்துட்டு ஒண்ணு மொத்த ப்ராப்பர்ட்டியும் வித்து இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் கடன செட்டில் பண்ணிட்டு, மிச்ச காசு இருந்தா நீங்க உங்க கம்பெனிய ரன் பண்ணணும். அப்படி இல்லன்னா கம்பெனியவே டோட்டலா குளோஸ் பண்ணிட்டு, இருக்கிற ப்ராப்பர்ட்டிய வித்து, யார் யாருக்கு அந்த அந்த ப்ராப்பர்ட்டில என்ன காசு வருதோ, அத திருப்பி குடுக்க முடியுமோ, அத வந்துட்டு திருப்பி குடுத்துடணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்துட்டு ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க. ஓகேவா? சோ அந்த ஆர்டர் இப்ப நான் கோர்ட்டுக்கு போயிட்டேன்ல. இப்ப நான் போயிட்டு நான் ஒரு டைரக்டர்ன்னு வச்சுக்கோ. நான் போயிட்டு கம்பெனில போயிட்டு, "இங்க பாருங்க, பேங்க் கிட்ட போயிட்டு எங்க கம்பெனி வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு. எப்படி இருந்தாலும் அவங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி கீது வித்து உங்களுக்கு திருப்பி தந்துருவாங்க. என்னோட கேரண்டி பேப்பர் என்கிட்ட திருப்பி குடுங்க." அப்படின்னு நான் போய் கேட்டேன்னா, அவங்க தரமாட்டாங்க. ஓகேவா? எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு காசு வந்துரும். பாதி காசோ, முழு காசோ அவங்களுக்கு வந்துரும். ஆனா, அத அவங்க எனக்கு திருப்பி தரமாட்டாங்க. வெயிட் பண்ணுங்க. டிஃபால்ட் ஆயி 1 வருஷம் முடியட்டும். அப்புறமா நாங்க தர்றோம். காசே வந்தாலும் சரி 1 வருஷம் முடியட்டும். அப்புறமா நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ இதுதான் அதுக்கான அர்த்தம். புரிஞ்சுதா? ஓகேக்கா. ஓகே. கிளியர்க்கா. ம். ம். வேற வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பிரேக் எடுத்துக்கலாமா? பிரேக் வேணுமா? ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாமா? ஏதாச்சும் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேக்கா. ம். அக்கா இன்னொரு ஆ. டவுட்க்கா. ம். அந்த சொல்லுங்க. இப்போ வந்து அது வந்து இன்சால்வன்சின்னு அவங்க புக் பண்ணிட்டாங்கன்னு வைங்கக்கா. அப்போ வந்து ம். டைரக்டரோட பர்சனல் அசெட்ஸும் லயபிளாக்கா? ஆ இப்போ அது வந்து எப்படின்னா, அத நீங்க அதான் இன்சால்வென்சில நீங்க ஃபைனல்ல படிப்பீங்க தெளிவா. அப்ப புரியும். இப்போ சும்மா சொல்றேன். ஆ இப்போ இப்போ டைரக்டரோட பெர்சனல் அசெட்ஸ் வரைக்கும் வருமா அப்படின்றது வந்து அவங்க எப்படி கம்பெனி, பேங்க்கும் அப்ப என்ன பேசிக்கிறாங்கன்றத பொறுத்து. ஓகேவா? ஆனா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ப்ராப்பர்ட்டி எல்லாம் விப்பாங்க அப்டின்ட்டு. கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் விப்பாங்க அப்டி சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? சோ அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்து என்ன பண்ணுவாங்க? இப்ப இன்சால்வென்சிக்கு போனோம்னா, கோர்ட் வந்து இல்ல கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்துருங்க. வித்துட்டு கிரெடிட்டார்ஸ்க்கு குடுங்க அப்டின்னு சொல்லிட்டு, இன்னொரு முக்கியமான ஆள் இருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லையா? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சேர வேண்டிய அந்த செட்டில்மெண்ட்ட குடுக்காம கம்பெனி இழுத்து மூட முடியாது. இல்லன்னா பப்ளிக் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க இல்லையா? சோ கிரெடிட்டார்ஸ்க்கு குடுத்து முடிச்சுட்டு அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் குடுக்கணும். இப்போ டைரக்டர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு என்னென்ன காசெல்லாம் வரணுமோ, அவங்களுக்கு கம்பெனில இருந்து என்னென்ன ஷேர் எல்லாம் வரணுமோ, அது கண்டிப்பா டைரக்டர்ஸ்க்கு, மேனேஜர்ஸ்க்கு, அங்க வொர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி, அது போக கிரெடிட்டர்ஸ்க்கு கடனு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது எல்லாமே இருக்கிற காச பிரிச்சு, பிரிச்சு ஒரு ரேஷியோ பேசிஸ்ல பிரிச்சு, பிரிச்சு குடுத்துருவாங்க. அதுல ஒருவேள அந்த கேரண்டி வந்துட்டு அவர் பேங்க்குக்கு குடுத்திருக்காரு இல்லையா டைரக்டர், அது அதுல வந்து கம்பெனியால கொஞ்சம் அமௌண்ட் தான் பே பண்ண முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்கு அப்படியெல்லாம் அவங்க காச விட்டு தர மாட்டாங்க. அவங்களோட டைரக்டரோட பெர்சனல் அசெட்க்கு போறாங்களோ இல்லையோ, இந்த கம்பெனில இருந்து டைரக்டருக்கு ஒரு பார்ட் கிடைக்குது இல்லையா ஷேரு, அந்த ஷேர விட மாட்டாங்க. அந்த ஷேர நீ என்கிட்ட குடுன்னு வாங்கிடுவாங்க. புரியுதா? பெர்சனல் அசெட்க்கு வந்து அவங்க அப்ப பேசிக்கிறத பொறுத்து தான் அவங்க போவாங்களா இல்லையான்றது. ஓகேவா? புரிஞ்சுதா? திரும்ப சொல்லணுமா?
ஓகே 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 டன். So this is all about section 28. ஷேர் பண்றது தெரியுது தானே? ஓகே ஓகே, this is all about section 28. section 29 பார்த்தலாம். So section 29ன்றது ரொம்ப சிம்பிள். அக்ரிமெண்ட்ஸ் வாய்டு ஃபார் அன்சர்டைனிட்டி, அவ்வளவுதான். ஒரு ஒரு அக்ரிமெண்ட்ல நீங்க பேசிக்கிற டேர்ம்ஸ் வந்து அன்சர்டனா இருக்கு அப்படின்னா, இப்போ அவங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மீனிங் வந்து அன்சர்டனா இருக்கு, இல்ல வந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயம் அக்ரிமெண்ட்ல புரியாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது புரியாம இருந்தாலே அது வாய்டு தான். ஆனா அதுக்காகலாம் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ண முடியுமா? 2 பேர் பேசி புரிஞ்சுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வருவோம் இல்லையா? பேசி புரிஞ்ச அந்த அக்ரிமெண்ட்ல கொஞ்சம் ரீரைட் பண்ணுவோம். ஒருவேளை அப்படியும் அதை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னா, அப்போ உங்க அக்ரிமெண்ட்ல வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருந்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து பாயிண்டே அதான். பெர்ஃபெக்ட் கான்ட்ராக்ட்ன்றது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிளியரா டிஃபைன் ஆயிருக்கணும். இல்ல அது இம்ப்ளைடா உங்களுக்காவே நம்ம நாலேஜ்க்காவே அது தெரியணும். இது ரெண்டுமே இல்லாம அது இன்பிட்வீனா இருக்கு அப்படின்னா அப்ப அது அக்ரிமெண்ட்ல வராது. ஸோ அதான் சொல்றாங்க, அக்ரிமெண்ட்ஸ் வாய்ட் ஃபார் அன்சர்டனிட்டி, மீனிங் இஸ் நாட் சர்டன் ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் பீயிங் மேட் சர்டன். ஒன்னு புரியாம இருக்கு அப்படின்னாலோ, இல்ல நாங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு 2 பேரும் சேர்ந்து பேசி ட்ரை பண்றோம், ஆனா அது புரிஞ்சுக்கவே முடியாத மாதிரி இருக்கு, 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணாலும் அது புரிஞ்சுக்க முடியல, சோ அதை எங்களால அதை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது வந்து வாய்டு தான் அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இது உங்களுக்கு கேஸ் ஸ்டடியில பெருசா சும்மா அந்த குட்டி குட்டியா உங்களுக்கு ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி கொடுத்து ஒரு 4 கொஸ்டின்ஸை பிரேக் பண்ணி கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் இல்ல 1.5 மார்க்னு அவங்க பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அது மொத்தமா சேர்த்து ஒரு 7 மார்க்காவோ ஒரு 8 மார்க்காவோ உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஒரு எம்சிக்யூல வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, A Limited agrees to sell 100 tons of oil to B Limited. ஓகேவா? ஒரு 100 ton ஆஃப் ஆயில வந்துட்டு B Limitedக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு A Limited வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. இப்போ இது வந்துட்டு வாய்ட் அக்ரிமெண்டா வேலிட் அக்ரிமெண்டான்னு கேட்டா அது வந்து வாய்ட் அக்ரிமெண்ட் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, காஸ் இட் இஸ் நாட் சர்டன் விச் கைண்ட் ஆஃப் ஆயில் விச் இஸ் எட் டு சென்ட். ஓகேவா? ஸோ ஆயில் தரேன்னு சொல்லிட்டாங்க. என்ன கைண்ட் ஆஃப் ஆயில்? இப்போ அவங்க A Limited வந்துட்டு ஒரே ஆயில் தான் அவங்க கம்பெனில மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்னா அப்ப அது வந்து இம்ப்ளைடு. அங்க அந்த அந்த ஆயில் மட்டும்தான் உங்களுக்கு வர முடியும். அப்ப இதை வந்து வாய்டுன்னு யாரும் சொல்ல போறது இல்ல. ஓகேவா? ஆனா ஒரு நிறைய ஆயில் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு தராங்க. 100 tons ஆஃப் ஆயில் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு கொடுத்தாங்க. திடீர்னு அந்த கான்ட்ராக்ட் எனக்காவது ஒரு நாள் எடுத்து படிக்கும் போது தெரியுது என்ன கைண்ட் ஆஃப் ஆயில் அவங்க கொடுக்குற. ஏன்னா சில ஆயில் வந்து ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும், சில ஆயில் வந்துட்டு அதோட சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கும், அவங்களால 100 tons எல்லாம் கொடுக்க முடியாம போகும். இப்போ நமக்கு ஒரு டவுட் வந்துடும், உண்மையாவே அவங்க 100 டன் வந்து இந்த டைம்குள்ள அவங்க சப்ளை பண்ணிடுவாங்களா அப்படின்னு நமக்கு வந்துட்டு ஒரு டவுட் வரும். ஓகேவா? அப்போ நமக்கு வந்து சரி அந்த கான்ட்ராக்ட் எடுத்து இன்னொரு தடவை ஒழுங்கா படிச்சு பார்ப்போன்றப்ப அவங்க என்ன ஆயில்னே அவங்க மென்ஷன் பண்ணலன்னா அந்த இடத்துல நம்ம அவ்வளவுதான், அப்படியே ஃபியூஸ் போயிடுவோம் இல்லையா? அவங்க என்ன ஆயில்னே அவங்க வந்து இது ஆல்ரெடி நம்ம டிமாண்ட் பண்ற ஆயில் வந்து சப்ளை கம்மியா தான் கிடைக்கும். இவங்க வந்து என்ன ஆயில்னே டிமாண்ட் பண்ணல, ஐ மீன் அவங்க மென்ஷன் பண்ணல. அப்ப நம்ம போய் கேட்டாலுமே நான் இந்த ஆயில் உனக்கு தரேன்னு சொல்லியே, நான் அந்த ஆயில் தானே தரேன் உங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? சோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு உள்ள அதுகிட்ட அது இல்ல, அது வந்து அவாய்ட் பண்ணிடுச்சு, உள்ள அது இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா அது வந்து வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இதுல வேற ஒண்ணும் இல்ல பெருசா. ஸோ செக்ஷன் 30 அக்ரிமெண்ட் பை வே ஆஃப் வேஜர். ஸோ என்னன்னா பெட்டிங் பண்றது, கேம்பிளிங் பண்றது இதெல்லாம் தான். இப்போ IPL வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மங்காத்தா படத்துல அந்த 500 கோடியை வந்துட்டு மாத்துவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நடக்கலாமா? அது வந்து இல்லீகல் தானே. ஐ ஹோப் யூ கைஸ் நோ இட் இல்லையா? ஸோ அதனால்தான் அதை வந்து அந்த 500 கோடி வந்து அவர் கையிலேருந்து, த்ரிஷாவோட டேடி கையிலேருந்து அது வந்து காணாம போனதையே அவர் வந்து ஐ மீன் அஜித்தும் அர்ஜுனும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதை அவர் போலீஸ் கிட்ட எல்லாம் கொண்டே போக முடியாது இல்லையா? ஏன்னா அது வந்து பெட்டிங் மணி. பெட்டிங்காக அவங்க IPL பெட்டிங்காக அதை அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்ப அவர் போயிட்டு நான் வந்து இப்ப அவர்கிட்ட அவர் ஆக்சுவலா 500 கோடி எதுக்காக கொண்டு வராரு உள்ள அப்படின்னா, அவர் இன்னொருத்தர்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருப்பாரு. அந்த 500 கோடி அவர் இன்னொருத்தர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக அவர் மேபி உள்ள கொண்டு வந்திருப்பாரா இருக்கும்.
ஓகேவா? இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. கதையில அப்படி இல்லைன்னா கூட ஓகேவா? அவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட ஒரு வேலை தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? பெட்டிங் பண்ணி தோத்துட்டாங்க. தோத்தோன்னா அவர் இப்ப 500 கோடி அவருக்கு குடுத்தாகணும். சோ அதுக்காக அவர் உள்ள கொண்டு வராரு. உள்ள கொண்டு வந்தோனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிளான் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அஜித் இவங்க எல்லாம் பிளான் பண்ணி இந்த பாய்ஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. சோ இவங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப அவரு த்ரிஷாவோட டாடி போயிட்டு போலீஸ்ல போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து பெட்டிங்காக கான்ட்ராக்ட் போட்டிருந்தேன். ஐ மீன் த்ரிஷாவோட டாடி கூட இல்லைன்னு வைங்க. இந்த இன்னொருத்தர் யாருக்கு அந்த 500 கோடி போய் உண்மையாவே சேரணுமோ அவரு போயிட்டு இந்த மாதிரி த்ரிஷாவோட டாடி கிட்ட நான் வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன். அவர் எனக்கு 500 கோடி கொடுக்கணும். இப்ப கேட்டா காணா போச்சுன்றாரு அப்படின்னு அவர் போய் போலீஸ்ல சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியாது இல்லையா? ஏன்னா அது வந்து ஒரு பெட்டிங் மணி. சோ அதத்தான் வந்து செக்ஷன் 30ல சொல்றாங்க. செக்ஷன் 30 இஸ் ஆல் அபவுட் மங்காத்தா. ஓகே. So example பாருங்க. Mr. X had an agreement with Mr. Y regarding the outcome of India-Pakistan match. ஓகேவா? If Pakistan won, he would pay Mr. Y 1 crore. These kind of agreements are wavering agreements and not enforceable. இதா enforceable ஆகாது இல்லையா? So அதான் சொல்றாங்க இது void அப்படின்ட்டு. So now agreement for betting or gambling அதெல்லாம் நடக்கக்கூடாது. Except இதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஓகே, இந்த எக்ஸெப்ஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. This is where we are tested. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸெப்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ஸ் ரேசிங் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா? ஹார்ஸ் ரேசிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அக்ரிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க இப்போ ஹார்ஸ் ரேசிங்ல வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு தோக்கிறதுக்கு இல்ல ஹார்ஸை வளர்க்கறதுக்கே நிறைய நிறைய விதமான அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு ஹார்ஸ் ரேசிங்ல. அது எனக்கு தெளிவா தெரியாது. உள்ள இருக்கிற நிறைய பேர் அதுல ரொம்ப வந்து எப்படி கிரிக்கெட்ல வந்து நிறைய பேர் பைத்தியமா இருக்காங்களோ அந்த மாதிரி அதுலயும் அவ்வளோ அதுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகே. சோ அந்த மாதிரி நீங்க ஹார்ஸ் ரேசிங்ல வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க அப்படின்னா அது வேலிட்னு சொல்றாங்க. அது எந்த வகையிலுமே உங்களுக்கு வந்து பெட்டிங்குள்ளேயோ கேம்பிளிங்குள்ளேயோ வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அது எப்ப வேலிட் அப்படின்னா ஒருவேளை அது செக்ஷன் ஐபிசி இருக்கு இல்லையா, இந்தியன் பீனல் கோட் இருக்கு இல்லையா? சோ அதுல 294A ஹார்ஸ் ரேசிங் அக்ரிமெண்ட் பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த ஹார்ஸ் ரேசிங்குள்ளேயே சில விஷயம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நாங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம்னு ஐபிசி சொல்லியிருக்கு. ஓகேவா? சோ 294A எதெல்லாம் லீகல்னு சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயத்துக்கு மட்டும் நீங்க கான்ட்ராக்ட் போட்டீங்க அப்படின்னா அது வேலிட். 294A வந்துட்டு எதெல்லாம் வந்து இல்லீகல்னு சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயத்துக்கு நீங்க ஹார்ஸ் ரேசிங்லயே வந்து நீங்க கான்ட்ராக்ட் போட்டீங்கன்னா கூட அது வந்து வாய்ட் அக்ரிமெண்ட்ல தான் வரும். அது இல்லீகல் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஓகே தானே? இப்போ நம்ம இது ஃபுல்லா பார்த்துட்டோம். வாய்ட் அக்ரிமெண்ட்ல அவங்க வந்து எதெல்லாம் வந்து வாய்டுன்னு சொல்றாங்களோ இது ஃபுல்லா நம்ம இப்ப பார்த்துட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே. இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் பார்த்துக்கலாம். வாய்டபிள் கான்ட்ராக்ட் நம்ம பார்ப்போம் லேட்டரா. ஓகே. ஸோ இந்த கன்சிடரேஷன் மட்டும் பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே. ஸோ கன்சிடரேஷன் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கான்ட்ராக்ட் வந்துட்டு செக்ஷன் 25ல பார்த்தோம். ஒரு அக்ரிமெண்ட் கன்சிடரேஷன் இல்லைன்னா அது வாய்டு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸும் பார்த்தோம். கிஃப்ட், அப்புறம் ஏஜென்சி, அதாவது இந்த டொனேட் பண்றதுக்காக ஏஜென்சி, அப்புறம் சேரிட்டபிள் சப்ஸ்கிரிப்ஷன், அது போக வந்து நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷனால வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது, அதுக்கப்புறம் பார்டு பை லிமிடேஷன் ஆக்டால டெட்டுக்கு அவங்க அக்ரிமெண்ட் போடுறது, அப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு விஷயம் நமக்கு பண்ணாங்கன்றதுக்காக அதை காம்பன்சேட் பண்றதுக்காக நம்ம அவங்க கிட்ட இருந்து திருப்பி எதுவும் வாங்காம அவங்க ஆல்ரெடி எனக்கு இதை பண்ணிருக்காங்க, ஸோ இப்போ அவங்க கிட்ட இருந்து நான் எதையும் கன்சிடரேஷன் எதிர்பார்க்கல, அதுக்காக நான் அவங்களுக்கு ஒண்ணு பண்றேன் அப்படின்னு நான் பண்றது. ஸோ இது எல்லாமே தான் கன்சிடரேஷன் செக்ஷன் 25ல சொல்லியிருக்கு. இதெல்லாம் இந்த கன்சிடரேஷன் டாபிக் குள்ளேயும் வரும், ரிப்பீட் ஆகும். அதனால நான் அதை ரிப்பீட் பண்ணல, நான் உங்களுக்கு ஓரலா சொல்லிட்டேன். ஓகேவா? நீங்க வந்து இந்த நோட்ஸ் வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த செக்ஷன் 25ஐயும் நீங்க இந்த கன்சிடரேஷனோட சேர்த்து படிச்சுக்கணும். ஓகே. செக்ஷன் 2Dல சொல்றாங்க. இதுல ஒன்றும் இல்லை, கன்சிடரேஷன் சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. இதுல ரெண்டு விஷயம், ஒரே ஒரு விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கன்சிடரேஷன் அப்படின்றது எப்பவுமே டிசைர் ஆஃப் த ப்ராமிசார், அவரோட இப்போ ஒருத்தர் ஒரு ஃபார்மர் இருக்காரு, அவர் வந்து நமக்கு வந்து பொருள் எல்லாம் வந்து இது பண்ணி நமக்கு விற்கிறாரு. ஓகேவா? இப்போ எப்பவுமே அவர் வந்து விற்கிறேன் நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம கிட்ட வந்து கான்ட்ராக்டுக்காக வராரு. ஓகேவா? ஸோ எப்பவுமே அந்த ப்ராமிசார் வந்து உள்ள அவருதான் கன்சிடரேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ யாரு வந்து ப்ரப்போஸ் பண்றாங்களோ அவங்கதான் அவங்களுக்கு திருப்பி என்ன வேணுங்கிறதையும் கேட்கணும்.
ஓகேவா, நான் உனக்கு இதை தரேன், நீ எனக்கு இது திருப்பித்தா அப்படின்னு அவங்கதான் அவங்களுக்கு எவ்வளவு வேணும் என்ன வேணும்ன்றது திருப்பி கேட்கணும். சோ எப்பவுமே கன்சிடரேஷன் அப்படின்றது ப்ராமிசாரோட டிசையர்ல தான் இருக்கணும். ப்ராமிசார் தான் அதை முடிவு பண்ணணும் கன்சிடரேஷன் எவ்வளவு அப்படின்றது. ஏன்னா அவரு தான் ப்ரப்போசர், அவருக்கு தான் திருப்பி என்ன வேணும்னு தெரியும். ஓகேவா, சோ அவரு முடிவு பண்ணி தான் அது இருக்கணும். சோ ப்ராமிசியோட சைட்ல அவங்க கன்சிடரேஷனை முடிவு பண்ணக்கூடாது. ஓகே, சோ அட் த டிசைர் ஆஃப் ப்ராமிசர், டிசைர் ஆஃப் ப்ராமிசி போத் கேன் டிஸ்கஸ். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா நீங்க டிசைர் ஆஃப் த ப்ராமிசர் தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, சோ இதோட டெஃபினேஷன் மட்டும் ஒரு தடவை படிச்சிடலாம். ஒரு நிமிஷம், ஓவர் ரைட் ஆயிடுச்சு. ஓகே, இதோட டெஃபினேஷன் மட்டும் ஒரே தடவை படிச்சிடலாம். The term consideration as when at the desire of the promisor, the promisee or any other person has done or abstained from doing or does or abstains from doing or promises to do or abstain from doing something such act or abstinence or promise is called a consideration for the promise. அப்படின்னு consideration அப்படின்றது என்னன்னா, ஒண்ணு இப்போ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஒரு ஒரு ப்ரப்போசல் ஒண்ணு வைக்கிறாங்க, நான் உனக்காக இதை பண்றேன், நீ எனக்கு திருப்பி 50 லட்சம் ரூபாய் தா அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணு இந்த 50 லட்சம் ரூபான்றது கன்சிடரேஷன், ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா, செகண்ட் கேஸ்ல நான் உனக்காக இதை பண்றேன், திருப்பி நீ எனக்காக இதை பண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ என்கிட்ட இருந்து அவங்க வந்து திரும்பி ஒரு ஆக்ட் எதிர்பார்க்கறாங்க. ஓகேவா, அப்போ இது கன்சிடரேஷன் 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மணி, செகண்ட் ஒன் ஆக்ட். தேர்ட் கேஸ்ல நான் உனக்காக இதை பண்றேன், நீ எனக்காக இதை பண்ணாம இரு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஓகேவா, அப்போ அதுதான் அப்ஸ்டினன்ஸ். அப்ஸ்டினன்ஸ் அப்படின்றது, அப்ஸ்டெயின்ஸ் ஆர் அப்ஸ்டினன்ஸ் அப்படின்றது நான் ஒரு விஷயத்த பண்ணாம இருக்கிறது. ஆக்ட்ன்றது நான் ஒரு விஷயத்த பண்றது. ஓகேவா, சோ தேர்ட்ல நான் அவங்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணாம இருக்கிறது தான் அதுக்கான கன்சிடரேஷன். சோ அப்ஸ்டினன்ஸ். சோ இட் மே பி மணி ஆர் இட் மே பி அன் ஆக்ட் ஆர் இட் மே பி அன் அப்ஸ்டினன்ஸ். அப்ஸ்டினன்ஸ்ன்றது நான் அவங்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணாம இருக்கேன். சோ அதைத்தான் அவங்க திரும்ப சொல்லியிருக்காங்க. இப்ப படிச்சா புரியும் பாருங்க. The term consideration as when at the desire of the promisor. ப்ராமிசாரோட முடிவுல தான் அது இருக்கணும். The promisee or any other person has done. நான் தான் ப்ராமிசி இல்லையா, நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி நானோ இல்ல நான் சொல்லி இன்னொருத்தங்களோ ஒரு விஷயத்த ஹேஸ் டன் பண்ணிருக்கணும், ஆர் அப்டெயின் ஃப்ரம் டூயிங் எனிதிங், ஆர் பண்ணாம இருக்கணும், ஆர் டஸ் ஆர் அப்டெயின்ஸ் ஃப்ரம் டூயிங் எனிதிங். இப்ப ஐ மீன் அவங்க வந்து பாஸ்ட் ஐ மீன் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்லயும் ப்ரெசென்ட் டென்ஸ்லயும் சொல்றாங்க, நத்திங் டு கன்ஃபியூஸ். ஓகேவா, ஆர் ப்ராமிசஸ் டு டூ, ஒண்ணு பண்ணணும் இல்ல பண்ணாம இருக்கணும், இல்ல பண்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணணும். நீ எனக்காக இதை ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ப்ராமிஸ நான் அவங்களுக்காக பண்ணணும். அவங்க நீ இப்பவே பண்ணு இல்ல இப்பவே பண்ணாம இருன்னு அவங்க கேட்கல, ஃபியூச்சர்ல பண்ணுவேன் இல்ல பண்ணாம இருப்பேன்னு எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணுன்னு கேக்குறாங்க. சோ அதை நான் பண்ணணும், இன் ரிட்டர்ன் நான் இதை பண்றது. ஓகேவா, சோ இந்த விஷயம், இந்த ஆக்ட் ஆர் அப்டினன்ஸ் ஆர் ப்ராமிஸ், இதுதான் நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்கிற கன்சிடரேஷன் அப்படின்றாங்க. இந்த டெஃபினிஷன் புரியுதுல்ல? புரியுதா, இல்ல ஏதாவது டவுட் இருந்தா நான் திரும்ப சொல்றேன். ஓகே ஓகே, சோ அடுத்து ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு. இந்த கேஸ் ஸ்டடி வந்துட்டு அதுல அது நான் படிக்கலாம் இல்ல, நீங்க படிச்சு பாத்துக்கோங்க, நான் சொல்றேன் அப்படி அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இப்போ இதுல யாரு அம்மாவா? ஓகே, ஒரு அம்மா இருக்காங்க. ஓகேவா, ஒரு அம்மா வந்து இருக்காங்க. அவங்க வந்து அவங்க தம்பிங்களோட வந்துட்டு கான்ட்ராக்ட் ஒண்ணு போடுறாங்க. ஓகேவா, சோ அந்த கான்ட்ராக்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ட்ரஸ்ட் ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல இருந்து அவங்களுக்கு இது பணம் வந்துட்டு இருக்கு. ப்ராப்பர்ட்டில இருந்து எப்படி பணம் வரும்னா, மேபி அவங்க ஏதாவது ரெண்ட்டுக்கு விட்டுருக்கலாம், அவங்க அதனால பணம் வரலாம். ஓகேவா, சோ அந்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டில எல்லாம் அந்த ட்ரஸ்ட்ல இருந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்துட்டு இருக்கு அந்த அம்மாக்கு. சோ அந்த அம்மா வந்து அவங்களோட தம்பிங்க இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு சில தம்பிங்க இருக்காங்க. ஓகே, சோ அவங்க வந்து அவங்க ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க தம்பிங்களுக்கு இதுல இருந்து வர்றதுல இருந்து நான் மாசம் மாசம் இவ்வளவு தந்துடுறேன், இல்ல வருஷம் வருஷம் இவ்வளவு தந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கும் அவங்க தம்பிங்களுக்கும் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. ஓகேவா, சோ இந்த அக்ரிமெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ்ல ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கு. மாசம் மாசம் இல்ல வருஷம் வருஷம் பணம் வந்து அவங்க தம்பிங்களுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க பொண்ணு, அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. சோ அந்த பொண்ணு பேருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வருது. அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு பேருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க. ஓகேவா, சோ பொண்ணு பேருக்கு கொடுத்தோன்னே அவங்களும் அந்த பொண்ணும் என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து மாசம் மாசம் எங்க அம்மா எப்படி என்னோட அங்கிள்ஸ்க்கு வந்துட்டு காசு தந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நானும் தந்துருவேன். இப்ப இது என் பேருக்கு வந்தாலும் அதை ஸ்டாப் பண்ண மாட்டேன், நான் வந்து பணம் அவங்களுக்கு கரெக்டா போட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு
அவங்களோட பேருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? சோ இது இப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு ஒரு யோசனை வருது. நாம ஏன் இந்த காசை கொடுக்கணும்? இன் ரிட்டர்ன் நமக்கு என்ன கிடைக்குது? உண்மைதானே? அந்த பொண்ணுக்கு திருப்பி எதுவும் கிடைக்கிறது இல்ல. இவங்க கிட்ட இருந்து காசு மட்டும் போயிட்டு இருக்கு இல்லையா? கன்சிடரேஷன் அவங்களுக்கு திருப்பி எதுவுமே கிடைக்கல. ஓகேவா? சோ இந்த காசை வந்துட்டு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள்ஸ்க்கு நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றாங்க. ப்ராப்பர்ட்டி என் பேர்ல இருக்கு. நான் இனிமே உங்களுக்கு காசு தரமாட்டேன். ஏன்னா எனக்கு இன் ரிட்டர்ன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சோ நான் எதுவும் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றாங்க. இப்போ இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகுது. இது எல்லாமே கேஸ். ஓகேவா? இது உண்மையாவே நடந்த கேஸ். ஓகே. சோ இப்ப இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போனோம்னா கோர்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா லா படி கன்சிடரேஷன் அவங்க சொல்றாங்க. அவங்க அவங்க சைட்ல இருந்து அவங்க அதை தான் பேசுறாங்க. எனக்கு கன்சிடரேஷன் திருப்பி எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. நான் ஏன் காசு அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும்? சோ எனக்கு சேரிட்டி அப்படின்னா கூட அது நானா விருப்பப்பட்டு பண்ணணும் இல்லையா? எனக்கு விருப்பம் இல்ல. நான் ஏன் இதை பண்ணணும்? கிஃப்ட் எல்லாம் நானா கொடுக்கணும். எனக்கு அதுக்கு விருப்பம் இல்ல. எனக்கு இன் கன்சிடரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் இந்த கான்ட்ராக்டே வேலிட். இப்ப நான் அவங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்த கான்ட்ராக்டே முதல்ல வேலிட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைட்ல இருந்து இவங்க பேசுறாங்க. சோ அந்த சைட்ல இருந்து கோர்ட் வந்துட்டு என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, யார் சொன்னா உங்களுக்கு கன்சிடரேஷன் இல்லைன்னு? சோ கன்சிடரேஷன் உங்களுக்கு இருக்கு. என்ன கன்சிடரேஷன் அப்படின்னா, உங்க அம்மா கிட்ட இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்துச்சுல்ல, அதுதான் உங்களுக்கான கன்சிடரேஷன். சோ கன்சிடரேஷன் இருக்கிறதுனால இந்த கான்ட்ராக்ட் வேலிட் தான். நீங்க அவங்களுக்கு மாசம் மாசம் காசு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. சோ இதுதான் இந்த கேஸ் ஸ்டடியோட கன்க்ளூஷன். இந்த கேஸ் புரிஞ்சதுல மேபி இதவே உங்களுக்கு கொஸ்டினா கேட்டா நீங்க உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லயே நீங்க எழுதிடலாம். அவங்க பெருசா இதுக்குள்ள உள்ள போய் செக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் அலசல. ஓகேவா? புரியுதா? டன்னா? புரிஞ்சுதா? ஓகே. ஓகே. கன்சிடரேஷன்ன்றது 3 டைப் பண்றாங்க. இதுல எக்ஸிக்யூட்டிவ் ஆர் ஃபியூச்சர் கன்சிடரேஷன், பிரசன்ட் கன்சிடரேஷன், பாஸ்ட். ஸோ ஃபியூச்சர் ஆர் எக்ஸிக்யூட்டரி அப்படின்றது என்னன்னா, இதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நடக்கவே போகுது. ஓகேவா? ஸோ அதுக்காக நீங்க ஃபிக்ஸ் பண்ற கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் ஃபியூச்சர்ல வரப்போகுது கிடையாது. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன்ன்றனால கன்சிடரேஷன் ஃபியூச்சர்ல கிடைச்சா அது ஃபியூச்சர், பிரசன்ட்ல கிடைச்சா அது பிரசன்ட் அப்படி கிடையாது. அந்த தப்பு பண்ணிட வேண்டாம். ஓகேவா? சோ நீங்க எந்த ஆக்டுக்காக இந்த கன்சிடரேஷன் நடக்குதோ, சோ எந்த விஷயத்துக்காக, எந்த கான்ட்ராக்ட், எந்த ஆக்ட், எந்த ப்ராமிஸ்க்காக இந்த விஷயம் நடக்குதோ, அந்த ப்ராமிஸ் இல்ல அந்த ஆக்ட் வந்துட்டு ஃபியூச்சர்ல நடக்க போகுது. ஓகேவா? ஒரு 6 மாசம் கழிச்சு நான் இதை பண்ண போறேன், நான் உனக்காக இதை பண்றேன் அப்படின்னு நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்றீங்கன்னா அப்போ ஒரு கன்சிடரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? சோ அதுதான் உங்களோட ஃபியூச்சர் கன்சிடரேஷன். சோ எக்ஸிக்யூட்டட் ஆர் பிரசன்ட் கன்சிடரேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்ப நான் உனக்காக இதை பண்றேன், நீ எனக்கு திருப்பி இதை பண்ணு அப்படின்னு நம்ம ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த கன்சிடரேஷன் பிரசன்ட் கன்சிடரேஷன். சோ பாஸ்ட் கன்சிடரேஷன் அப்படின்றது என்னன்னா, இந்த ப்ராமிஸே போடுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நமக்காக ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ அவங்க முன்னாடியே அதை நமக்காக பண்ணிட்டாங்க. நான் இப்போ ஒரு கிராட்டிடியூடால நான் வந்து அவங்களுக்காக போய் காசு கொடுக்க போறேன். ஓகேவா? சோ அதுதான் பாஸ்ட் கன்சிடரேஷன். நாட் சோ இம்பார்ட்டன்ட். பெருசா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு மட்டும் இந்த 3 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அண்ட் தட்ஸ் இட். ஒரு நிமிஷம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சிடரேஷனுக்கான ரூல்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அவ்வளவுதான். அட் தி டிசைர் ஆஃப் த ப்ராமிசார், நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ப்ராமிசார் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அவர் தான் ப்ரப்போஸ் பண்றாரு, அவர் தான் கன்சிடரேஷனை முடிவு பண்ணணும். அடுத்தது ஃப்ரம் ப்ராமிசி ஆர் எனி அதர் பர்சன். கன்சிடரேஷன் நான் தான் ப்ராமிசி, நான் தான் அக்செப்டார் அப்படின்னா நானும் கொடுக்கலாம், இல்ல நான் சொல்லி இன்னொருத்தவங்களும் கொடுக்கலாம். ஒரு தேர்ட் பார்ட்டியை நான் கொடுக்க வைக்கலாம். நானே தான் கொடுக்கணும். அவங்களுக்கு தேவை கன்சிடரேஷன் அவங்களுக்கு போய் சேர்ந்தா போதும். இந்த கான்ட்ராக்டுக்கான கன்சிடரேஷன். ஓகேவா? சோ என்கிட்ட இருந்தும் போலாம், இன்னொருத்தவங்க கிட்ட இருந்தும் போலாம். ஆஃப் வேல்யூ, அந்த கன்சிடரேஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். ஒன்னு மானிட்டரி வேல்யூ இருக்கணும், இல்ல நான் மானிட்டரி வேல்யூ இருக்கணும். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். ஓகேவா? அடுத்தது ஆக்ட் ஆர் ஃபோர்பியரன்ஸ் ஆர் ப்ராமிஸ். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான். ஒண்ணு நான் எதையாவது பண்ணி கொடுக்குறேன்னு நான் ஃபியூச்சர்ல பண்ணி தரேன்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணும். இல்ல இப்ப நான் ஒரு விஷயத்த பண்ணணும் அவங்களுக்கு. ஆக்டா நான் பண்ணிடணும். அடுத்தது ஃபோர்பியரன்ஸ்ன்றது அப்ஸ்டினன்ஸ். நான் ஒரு விஷயத்த அவங்க ஒரு விஷயம் நீ எனக்கு பண்ணாத, இதை நீ பண்ணாம இரு, ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா நான் அதை அவங்களுக்காக பண்ணாம இருக்கணும். சோ இதெல்லாம் கன்சிடரேஷனா இருக்கலாம். மானிட்டரியா தான் இருக்கணும்னு இல்லை. இந்த 3 விஷயமுமே கன்சிடரேஷனா நம்ம இன் ரிட்டர்ன் பண்ணலாம். சோ பாஸ்டாவும் இருக்கலாம், பிரசன்டாவும் இருக்கலாம், ஃபியூச்சராவும் இருக்கலாம் கன்சிடரேஷன். ஐ மீன் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம இப்ப போய் கன்சிடரேஷன் கொடுக்கலாம். பிரசன்ட்ல நடக்கிறதுக்கும் நம்ம ஒருத்தவங்களுக்கு கன்சிடரேஷன் கொடுக்கலாம். ஃபியூச்சர்ல அவங்க அதை பண்ண போறாங்க, நான் இப்பவே கொடுக்குறேனாலும் கொடுக்கலாம்.
ஓகே. சோ அடுத்தது அன்லாஃபுல்லா இருக்கக்கூடாது. நாட் அன்லாஃபுல். ஓகே. அன்லாஃபுல்லா இருக்கக்கூடாது. கேன் பி இன்அடிக்குவேட். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, கன்சிடரேஷன் பத்தாம இருக்கலாம். கன்சிடரேஷன் 10 கோடினா 7 கோடி குடுக்கலாம். 2 பேரும் ஃப்ரீ கன்சென்ட்டால ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்ப குடுக்கலாம், பிரச்சனை இல்ல. நாட் இல்லியூசரி. இமேஜினரியா இருக்கக்கூடாது. ஓகேவா? நான் ஐ மீன் கன்டின்ஜென்ட்டா இருக்கக்கூடாது. இமேஜினரியா இருக்கக்கூடாது. இது நடந்தா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. கன்சிடரேஷன்ன்றது டெஃபினட்டா ஆன் பாயிண்ட்ல இருக்கணும். ஓகே. நாட் அப்போஸ் டு பப்ளிக் பாலிசி. சோ பப்ளிக் பாலிசி லா எல்லாமே ஒண்ணுதான். ஓகே. பப்ளிக் பாலிசிக்கு ஆப்போசிட்டா நீங்க வந்து ஒரு கன்சிடரேஷனை கொடுக்க கூடாது. அதாவது எப்படின்னா, இப்ப இந்த படத்துல எல்லாம் எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் பேசிப்பாங்கல்ல, இப்ப நீ எனக்காக வந்து இதை நீ பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் உனக்காக வந்து அந்த கவர்மெண்ட் டெண்டரை வந்து இப்போ ஒரு எம்பி பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, உனக்காக நான் அந்த கவர்மெண்ட் டெண்டரை நான் வந்து உனக்கே முடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரிலாம். கவர்மெண்ட் டெண்டரை நான் உனக்கே ஒரு எம்பி நினைச்சா அது அவரோட இன்ஃபுளுன்ஸ் வச்சு அதை அவரால் பண்ண முடியல. சோ அது அப்போஸ் டு பப்ளிக் பாலிசி தானே. அவரு கான்ட்ராக்ட் போடுறாருன்னா அவரோட சொந்த காசுல அவரோட சொந்த விஷயங்கள்ல தான் அவர் கன்சிடரேஷன் பேசணும். பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியை வச்சு அவர் கன்சிடரேஷன் பேசக்கூடாது இல்லையா, அது லீகலா நடக்கணும். ஸோ நாட் அப்போஸ் டு பப்ளிக் பாலிசியா இருக்கணும் ஒரு கன்சிடரேஷன்ன்றது. ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆப்ளிகேஷன். ஸோ முன்னாடியே நீங்க ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பேசி வச்சிருக்கணும், முன்னாடியே ஆப்ளிகேஷன்ஸ் அங்க இருக்கணும் அப்படின்றாங்க. அவ்வளவுதான். ஸோ இதோட கன்சிடரேஷன் பத்தி நீங்க படிக்கணும்னா செக்ஷன் 25 நீங்க எக்ஸ்ட்ராவா ரெஃபர் பண்ணி அதையும் சேர்த்து நீங்க இதுல எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவுதான். திஸ் இஸ் ஆல் அபவுட் கன்சிடரேஷன். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?